தங்கிய தில்லை வாழ் அந்தணர்கள் 3000 பேருக்கும் பொருள் தெரியவில்லை. திருவாசகத்தின் பொருள். அழுகிறார்கள், கதறுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், பெருமானின் திருவடியில விழுந்து வணங்குறாங்க. இது என்ன புரியல, ஒண்ணுமே புரியலையே என்று. மாணிக்க வாசகர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு சார். மாணிக்க வாசகரை கூப்பிட்டு வந்து இங்க எழுதியிருக்கிற ஓலைச்சுவடியில் இருக்கிற திருவாசகம் நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த திருவாசகத்தின் பொருள் என்ன கொஞ்சம் விளக்கி சொல்லவும். ரொம்ப அதை பார்த்தாலே ரொம்ப உயர்வா இருக்குதே, படிக்கிறதுக்கே எங்களுக்கு உடம்பு நடுக்குது, நாக்கெல்லாம் குளருது. ஏதாவது உயர்ந்த பொருள் தான் இதில் இருக்கணும், ஆனால் எங்களுக்கு புரியலை சொல்லுங்க என்று கேட்டால், திருவாசகத்தின் பொருள் அதோ அங்கே இருக்கின்றானே நடராச பெருமான் அப்படின்னு சொல்லி, இவர்தான் பொருள், இவர்தான் பொருள், இவர்தான் பொருள், இவர்தான் பொருள், இவர்தான் பொருள், இவர்தான் பொருள், இவர்தான் பொருள்னு சொல்லி நடராச பெருமானோட இரண்டரை கலந்து விட்டார் மாணிக்க வாசகர். இப்படி மாணிக்க வாசகர் சொல்லாத பொருளை, தில்லைவாழ் அந்தணர்களுக்கு தெரியாத பொருளை மிகப்பெரிய சான்றோர்கள், அவங்களுடைய திருவடி மண்ணுக்கு கூட, நம்ம தூசிக்கு கூட நான் தகுதி இல்லை, அப்படிப்பட்ட சான்றோர்கள் என்னால் இதை செய்ய முடியாது, வேற உலகத்தில் எதை வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் என்று பயந்து ஓடிய திருவாசகத்திற்கு நாம் இந்த கைலை அறக்கட்டளையிலே உட்கார்ந்து நாம் பொருள் சொல்கின்றோம் என்றால், இது சின்ன பிள்ளைங்க ராஜா ராணி விளையாட்டு மாதிரி தான். இது ராஜாவோட பவர் என்னன்னு தெரியாது, ராஜாவோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியாது. ஆனால் நான் ராஜா அப்படின்னு விளையாடுறோம் இல்லையா, அதுபோல திருவாசகத்துக்கு பொருள் விளக்கம் அடியேன் சொல்ல துணிவது, அதையும் கேட்டு உள்வாங்குவது, அது உங்களுடைய தைரியத்தை காட்டுகிறது. இந்த அளவிலே நாம் பாடல் வரிகளுக்குள் செல்வோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவாசகத்தின் 51 பாடல்களில் 3வது பாடலாகிய திரு அண்ட பகுதி என்கின்ற பாடலை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். இந்த பாடல், இந்த பதிகம் தில்லையில் அருளியது. இது சிவனது தூள சூட்சுமத்தை வியந்தது என்று பெரியோர்கள் இதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். தூள சூட்சுமம், தூளம் என்றால் நல்ல தெரியக்கூடியது, சூட்சுமம் என்றால் கண்ணுக்கு தெரியாது. தூளம் என்றால் டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும், சூட்சுமம் என்றால் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் ஸ்கோப் வேணும், ஒன்றுக்கு பெரிய ஸ்கோப் வேணும், ஒன்றுக்கு சின்ன ஸ்கோப் வேணும். ஸோ அப்படி சிவபெருமானுடைய கடந்தும் இருக்கின்றதையும் அவன் உள்ளேயும் இருக்கின்ற கடவுளையும் வியந்து பாடிய பாடல் என்பதால் இதற்கு திரு அண்டப்பகுதி என்று பெயர். இது இணைக்குரல் ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது. இந்த பாடலின் அமைப்பு ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது. ஆசிரியப்பாவில் 4 ஆசிரியப்பாக்கள் இருக்கின்றன. அதில் இணைக்குரல் என்ற வகையைச் சேர்ந்தது இது. அதாவது முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீர்களை கொண்டும், இடையில் உள்ள அடிகள் 2, 3, 4, 5 என்று வெவ்வேறான சீர்களை கொண்டும் அமைந்துள்ளது. இந்த பாடல் மற்ற பாடல்கள் மாதிரி பாடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. மற்ற பாடல்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு. ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க, அருமையான பாடல்கள். கீர்த்தி திருவகவல் இதுக்கு முந்தின பாடல் பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் பாடுறதுக்கு. தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, இந்த ராகத்தை எடுத்தோம்னா கடைசி வரைக்கும் எங்கேயுமே ஒரு பிசுறு வராமல் அப்படியே போய்கிட்டு இருக்கும். எவ்வளோ நேரம் பாடினாலும் அதே தான் வரும். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் தொன்னிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பாடலில் அப்படி கிடையாது. பாடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு வரி 11வது வரியில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை தான் இருக்குது. 13வது வரியில் பார்த்தா 4 வார்த்தைகள் இருக்கு. 28வது வரியில் பார்த்தீங்கன்னாக்கா 5 வார்த்தைகள் இருக்கு. ஆக முதலும் கடைசியும் 4 இருக்கும். நடுவில் மாறி மாறி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இணைக்குரல் ஆசிரியப்பா என்று தமிழ் இலக்கணத்தில் பெயர். இந்த பதிகம் 3வது பாடல் அண்டப்பகுதி என்பது 182 வரிகளை கொண்ட பாடல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சமாக பார்ப்போம். முதல் நாள் எப்போதுமே கொஞ்சமாக கொடுக்கணும். குழந்தைக்கு முதல்ல எடுத்தோடனே பிரியாணி இதெல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல தாய்ப்பால் கொடுக்கணும், அப்புறமா பாலில் தண்ணி ஊற்றி கொடுக்கணும், அப்புறம் செர்லாக் 0 கொடுக்கணும், அப்புறம் 1, 2, 3, 4 கொடுக்கணும், அப்புறம் ஜூனியர் ஹார்லிக்ஸ் கொடுக்கணும், அப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கணும். அப்படி தான் கொண்டு போகணும். ஆக இன்னைக்கு நம்ம முடிந்த வரையில் 186 வரிகளில் ஒரு 180 வரியையாவது பார்த்துருவோம். ஒரு 6 வரி விட்டு போனால் பரவாயில்ல, அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம்.
ஸோ முதல் 6 வரியை பார்ப்போம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றொடு கோடியின் மேற்பட விரிந்தன எள்நுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன் தெரியும். இந்த 6 வரிகளும் இந்த உலகத்திலேயே இன்று இருக்கின்ற வான் ஆராய்ச்சி ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இந்த உலகத்தில் எங்கே எது இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டவே சேலஞ்ச் என்று சொல்லுது. உனக்கு என்னடா அறிவு இருக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ISRO என்று சொல்லுகிறோமே, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சந்திராயன் 1, சூர்யாயன், மங்கள்ராயன், கங்கள்ராயன் விட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அறிவுக்கு எட்டாதது இந்த பாடல்கள்ல இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு வந்து நாசா என்று பெயர். நாசா ஒரு காலத்திலும் கண்டுபிடிக்க முடியாத நுணுக்கங்கள் இந்த 6 வரிகளிலே இருக்கின்றன. ஜப்பானில் இருக்கிற ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஜிப்மா என்று நினைக்கிறேன், ஜிப்மாவால் கண்டுபிடிக்க முடியாது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி அவங்களால ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது. இதில் இருக்கிறது எந்த பிரபஞ்சத்தில் எவனால கண்டுபிடிக்கணும்னாலும் முடியாது. மாணிக்கவாசக பெருமான் 4 வரியில் அதை சொல்லிட்டார். ஒருவேளை கண்டுபிடிச்சா இதில் பாதியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சந்திராயன் வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சந்திராயனை அங்கே வைக்கிறதே ஒரு பெரிய சாதனை ஆயிடுச்சு. உலகத்திலே நம்ம தான் ஃபஸ்ட். 2024 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது சும்மா வச்சிருக்குது, உள்ள தண்ணி இருக்கா ஐஸ் கட்டி இருக்கான்னு இன்னும் பார்க்கல. அது 15 நாள் இருந்துச்சு, அப்புறமா உறைஞ்சி போச்சு, ஐஸில் உறைஞ்சி போயிடுச்சு, வேலை செய்ய மாட்டேங்குது. அதுவே உலக சாதனை. இந்த உலகத்திலேயே இந்தியாவில் தான் அது முதல்ல பண்ணியிருக்காங்க. தென் துருவத்தில் கொண்டு போய் ஒரு லேண்டரை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுங்கிறது இந்தியாவில் உலகத்திலேயே பெரிய சாதனை. என்னன்னா அந்த சீட்டில் போய் உட்கார்ந்தது. இப்படி போனால் நம்ம மாணிக்கவாசகர் சொல்கிறதெல்லாம் நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறது பாருங்க. அண்டப்பகுதி என்று சொல்லுவது இந்த சயின்ஸ் இப்போ பேசிக்கிட்டு இருக்குதே, இது 1% தான் சயின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. 1% கூட சொல்ல முடியாது. 0.1% தான் இன்னைக்கு இருக்கிற ISRO, நாசா, பீசா, கூசா எல்லா கூசாவும் கண்டுபிடிச்சிருக்கிறது. 0.1% மீதி 99.99999% சிவபெருமானுக்கும் அவனுடைய அருளாளருக்கும் மட்டும்தான் தெரியும். மாணிக்கவாசகர் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் எல்லாம் உருண்டையாக இருக்கும்னு சொல்றாரு. பிளானட்ஸ் எல்லாம் வந்து உருண்டையா ஸ்பெரிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க இருந்தது டெலஸ்கோப்பு? ISRO இருந்ததா? ISRO ஆரம்பிச்சு 200 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது கூட ஆயிருக்குமான்னு தெரியல. நாசாவெல்லாம் கிடையாது. எப்படி மாணிக்கவாசகருக்கு தெரியும்? இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கோள்களை பத்தி பேசாதீங்க, இது சும்மா குப்பைத்தொட்டி. இதுக்கு மேல உயர்ந்த கோள்கள் எல்லாம் நிறைய இருக்கு. தேவலோகம் எல்லாம் இருக்கு, அது ஒரு கோள் மாதிரி இருக்கும். தேவர்கள் இருக்கிற இடம் அது ஒரு கோள் மாதிரி சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் தான். போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்டா இந்த ஹோல் வேர்ல்டுல எல்லாரும் சேர்ந்து, யூரோப்பியன், அமெரிக்கன், ஜாப்பனீஸ் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு லென்ஸ், டெலஸ்கோபிக் லென்ஸ். அதுல பார்த்தா ஒரு 1 கோடி மைலுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது தெரியும். அவ்வளோ பெரிய லென்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 70,000 கோடி ரூபாய் ஒரு லென்ஸ். அந்த லென்ஸில் இப்போ என்ன பார்த்துருக்காங்களோ அது 0.00001% தான். இன்னும் 99.9999% அந்த லென்ஸால் பார்க்க முடியாது. 70,000 கோடி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் புதுப்பிச்சிடலாம். இன்னொரு 700 கோயில் கட்டிடலாம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை. கண்ணா, நீ கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இந்த சூரிய குடும்பத்திலேயே எத்தனை கோள் இருக்குன்னு சொன்னா உன்னால சொல்ல முடியல சயின்ஸால. இந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு நீ இன்னொரு குடும்பம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம சொல்றது வந்து இந்த சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சன்னை சுத்தி இருக்கிற பிளானட்ஸ், இந்த 9 கோள்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 கோள்களை பத்தி படிக்கிறதுக்கே இன்னும் நமக்கு தலை உடஞ்சி போயிடுது. இன்னொரு 100 வருஷம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பேப்பரில் போட்டிருக்காங்க, பூமியை சுற்றி இது வரைக்கும் நிலா தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ நிலா மாதிரி இன்னொன்று சுத்த போகுதான், வந்துருச்சான் பக்கத்தில், சுத்த போகுதான்.
இது பழைய சயின்ஸ் புத்தகத்திலலாம் இது கிடையாது. இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. சிவபெருமானுடைய இந்த படைப்பை நீ இது இப்படித்தான் இருக்குன்னு கணக்கு போட்டு பாடம் எழுத முடியாது தம்பி. நீ எழுதி முடிக்கிறதுக்குள்ள அவன் வேற ஒரு கோலை உண்டாக்கி விட்டுருவான்னு சொல்றாரு. அளப்பெரும் தன்மை, அளக்க முடியாது. வளப்பெரும் காட்சி, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சும்மா நைட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மொட்டை மாடியில் போயிட்டு ஆகாயத்தை பாருங்க. எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, அது பாட்டுக்கு இங்கே நகருது அங்கே நகருது. ஒரு மாதிரி நீங்கள் எது கைலாயம் போனீங்கன்னா மானசரோவரில் ஸ்டார் இறங்கி அந்த மானசரோவர் ஏரியில் குளிச்சுட்டு திரும்ப மேலே ஏறுற மாதிரிலாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தலையில் குளிர் தாங்க முடியாமல் தலையில் இப்போ இதை வச்சுக்கிட்டு கம்பளத்தை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். வருது 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 அப்படின்னு பார்ப்போம். ஆக அளப்பெரும் தன்மை கண்ணா, ஒரு நாளும் நீ கவுண்ட் பண்ணி இத்தனைன்னு சொல்லவே முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாது. இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் நாளைக்கு ஒரு ஒய்எஸ்ஆர்ஓ வந்தாலும் ஒரு காலம் கவுண்ட் பண்ண முடியாது. ஏன் மாணிக்கவாசகர் சொல்றாரு, அதனால நான் இப்படி அழுத்தி சொல்றேன். அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில். அட அட அட, சூரியன் இருக்கு, சூரியன் சுத்துது, சூரியனை சுத்தி பூமி சுத்துது, பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்படித்தானே சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது ஒரு நாள் 24 மணி நேரம். பூமி சூரியனை சுற்றி அப்படியே தன்னைத்தானே சுற்றி அது சுற்றி ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. அதை ஒரு வருஷம்னு சொல்றோம். இந்த பூமி இந்த தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கு. மற்ற இந்த ஒரு கோள் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு தலை வெடிச்சு போயிடும். மற்ற கோள்களை பற்றி அடுத்த வகுப்புல பேசுவோம். தன்னையும் சுற்றி கொண்டு பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இப்போ இந்த சுத்து நடக்கும்போது இந்த சுத்துற பூமியை நிலா சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் சேட்டலைட்டுன்னு பேர். இது எப்படிடா பண்ண முடியும்? இது சுத்திக்கிட்டு இருக்கு, இது சுத்திக்கிட்டு இருக்கு, இது சுத்திக்கிட்டு இதையும் சுத்திக்கிட்டு இருக்கு, இது சுத்திக்கிட்டு இதை சுத்திக்கிட்டு இருக்கும்போது இதை சுத்திக்கிட்டு இருக்கு நிலா. எவனாவது அப்படி படைக்க முடியுமா? ஒரு பொம்மையை கூட அப்படி பண்ண முடியாது. ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில். அது சுத்துற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கண்ணால பார்த்தாலும் அழகு, காதால கேட்டாலும் அழகு, மூக்கால நுகர்ந்தாலும் அழகு, நாக்கால டேஸ்ட் பண்ணாலும் அழகு. ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. ஆகாயம் அளவில்லாதது. 101 கோடி அப்படின்னு சொல்றாரு. நம்ம நார்மலா மொய் எழுதும் போது 100 ரூபான்னு எழுத மாட்டோம், 101ன்னு எழுதுவோம். அது என்னது 101? 200ன்னு எழுதலாமே. 201, 501, 1001, 5001, 10,001. அதெல்லாம் 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அது என்ன 1 ரூபா? அது எதை குறிக்குது? அது 10,000தோட நிக்கல, 10,000க்கு மேலேயும் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு இது இன்னும் வளரும் அப்படிங்கிற ஒரு மங்களகரமான ஒரு காரியத்துக்காகத்தான் 10,001, 1001 நம்ம எழுதுறோம். மாணிக்கவாசகர் பிறந்தகை அதை பயன்படுத்துறாரு. 101 கோடியின் அப்படிங்கிறார், 101 கோடின்னு சொல்றாரு, 100 கோடின்னு சொல்லல. அடுத்ததுல மேற்பட விரிந்தன. 101 கோடி மட்டும் இல்ல, 101 கோடிக்கும் மேல இருக்கு சொல்ற. மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணணு புரைய. மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறது ஒரு கீரை, என்ன கீத்து வீடு, கீற்று தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, அதுல வீடு கட்டியிருப்பாங்க. எங்க வீடெல்லாம் முன்னாடி அந்த தென்னங்கீத்துல தான் இருந்தது. ஓலைன்னு சொல்லுவாங்க. இந்த தென்னை மரத்துல இருக்கிற இதை அது காஞ்ச உடனே அதை ஒன்னோட ஒன்னா பிரிச்சு அதை வச்சுதான் வீடு கட்டியிருப்பாங்க, கூரை போட்டிருப்பாங்க, சைட்லையும் அதான் இறக்கியிருப்பாங்க. அதுல சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா, ஒரு தென்னங்கீத்தையும் ஒரு தென்னங்கீத்தையும் என்னதான் நம்ம அப்படி பின்னுனாலும் நடுவுல சின்ன ஓட்டை இருக்கும். அது சூரியன் காலை சூரியன் அது படுற நேரத்துல பார்த்தாக்க அந்த சூரிய வெளிச்சம் உள்ள வரும் பொழுது நம்ம வீடு சுத்தமா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த இடம் சுத்தமா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள ஒரு லைட் மாதிரி, ஒரு பீம் மாதிரி ஒரு வெளிச்சம், வெயில் பட்டுதுன்னா அந்த வெயில்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தூசி பறக்கும்.
நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே வெயில் படுதா பாருங்கள். வெயில் பட்டுது அப்படின்னா அந்த வெயில் வெளிச்சத்தில் தூசி பறக்குதா பாருங்கள். ஒன்றும் பறக்கிற மாதிரி தெரியலைன்னா ஒரு பெட்ஷீட் அப்படி உதறி விடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 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 ஒளியில பறக்கிற அந்த துகள்களை எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும்னா கவுண்ட் பண்ண முடியாது. சயின்ஸாலையும் கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ துகள்கள் பறக்கும். அதுதான் சொல்றாரு மாணிக்கவாசகர். அது மாதிரி கீத்து கூரை வீட்டில் அந்த கூரைகளுடைய ஓட்டையில சூரியனுடைய வெளிச்சம் வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற நுழை கதிரின் துண் அணு புரை அதுல எப்படி புள்ளி 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 புள்ளியா அந்த டஸ்ட் பறக்குதோ அது போல அதை விட இன்னும் சின்னவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. வெயில் படும்போது துகள் தெரியும். இப்போ இதை சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு காலம் முடியாது, நெவர். இதுக்கு க்ளோஸா போகலாம், பக்கத்தில் வேணா போகலாமே தவிர முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்தில் 240க்கும் மேற்பட்ட அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டங்கள்ல மில்கி வேங்கிறது ஒரு சின்ன புள்ளி. அந்த மில்கி வேங்கிறதுல ஒரு சின்ன புள்ளி சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்துல ஒரு சின்ன புள்ளி இந்த பூமி. அந்த பூமியில ஒரு சின்ன புள்ளி ஏசியா கண்டம். அதுல ஒரு சின்ன புள்ளி இந்தியா நாடு. அதுல ஒரு சின்ன புள்ளி தமிழ்நாடு. அதுல ஒரு சின்ன புள்ளியே வைக்க முடியாது. அது வரைக்கும் சின்ன ஷார்ப்பான பென்சிலை வச்சு வச்சுட்டு வரலாம், ஊக்க வச்சு வைக்கலாம், ஊசியை வச்சு வைக்கலாம். அதுக்கு மேல புள்ளி வைக்க முடியாது. ஒரு புள்ளி வச்சாலே அதோட சைஸ் தமிழ்நாடு அளவுக்கு போயிடும். அப்போ நீங்க எவ்வளவு பெரிய சைஸுங்கிறத பார்க்கணும். நீங்களும் நானும் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றோமே, நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம சைஸ் எவ்வளவு? இந்த பிரபஞ்சம் 1000 கிலோ இருக்குன்னா நம்ம எவ்வளவு பங்கு? நம்ம 900 கிலோவா அப்படின்னு பார்க்கணும். நெக்லிஜிபிள் சொல்லுவாங்க, அது போடவே வேண்டாம். இப்போ எடை போடும்போது இது எவ்வளோங்க அப்படின்னு கேட்டாக்க அது கிராம் போட்டாக்க 10.5.10.54321 அப்படின்னு காமிச்சதுன்னா நம்ம எல்லாத்தையுமே எழுதிக்குவோம். தங்க கடையிலன்னா எழுதிக்குவோம், சாதாரண கடையில் அப்படி எழுத மாட்டோம். 10 பார்ப்போம், பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், அது போதும்னு சொல்லிடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே அக்யூரசி நமக்கு தேவையில்லை. அதுபோல் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய சைஸ் என்னன்னு பார்த்தா நெக்லிஜிபிள். நம்ம மாதிரி ஒன்று இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் தெரியாது. எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறுங்க, ஃப்ளைட்டில் ஏறி அது ஃப்ளைட் மேலே டேக் ஆஃப் ஆகும்போது சைடில் ஜன்னலில் பாருங்க, நீங்கள் ஒரு தூசிக்கும் கீழேன்னு தெரியும். ஏன் தெரியுமா? நம்ம ஊரே ஒரு டஸ்ட் மாதிரி தெரியும். மொத்த சென்னையும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும். மொத்த சென்னையே புள்ளின்னா அதில் இருக்கிற கைலை தரசாமி எவ்வளோ பெரிய புள்ளியாக இருப்பார், அதில் இருக்கிற முதலமைச்சர் எவ்வளோ பெரிய புள்ளி, அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்போதே இப்படி தெரியுது. இன்னும் இந்த சூரிய குடும்பம் தாண்டி இன்னொரு பிளானட் போயிட்டு அந்த பிளானட் போய்கிட்டே இருக்கும்போது இந்த சென்னை எவ்வளோ பெருசா தெரியும், இங்கே இருக்கிற நம்ம எவ்வளோ பெருசா தெரியும். இதுக்கு போய் எவ்வளோ ஆட்டம் தெரியுமா இந்த பிறவியில. நான் 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 என்னது 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 நான் எனது நான் எனது நான் எனது நான் எனது. கடவுளே காசிநாதா, கடந்த 5 நூற்றாண்டுகளில் கோப்பர்னிக்கஸ் மற்றும் கலிலியோ போன்றவர்கள் பூமி உருண்டை என்றும் பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்றும் கருத்துக்களை கூறியிருந்தாலும் பெரிய அளவில் வானியல் ஆராய்ச்சிகள் நடப்பது கடந்த 70 ஆண்டுகளில்தான் இந்த வானியல் ஆராய்ச்சிங்கிறதே துவங்கியிருக்கு. 70 ஆண்டுகள் தான். சிவ வழிபாடு தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 7000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழிபாடு செய்தது இப்ப நம்ம தோண்டும் போது கிடைச்சிருக்கு. தோன்றத்துக்கு கீழே இன்னும் எவ்வளவு இருக்கோ தெரியல, அது 70,000 ஆண்டுகளா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானையும் இந்த சைவ சமயத்தையும் நம்ம எதை வச்சு அளக்குறோம்? இந்த 70 வருஷம் ஆயிருக்கிற இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்றதை வச்சு நம்ம அவனை அளந்துக்கிட்டு இருக்கோம். பிட்டின்னு சொல்லுவாங்க, பாவப்படம், இறக்கப்படம். 70 ஆண்டுகளில், அதாவது 1955 தான் ஃபர்ஸ்ட் ரஷ்யாவில் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ரஷ்யாவில் 1955. இதில் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் பேர் இதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்படி யாராவது இருந்தாக்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 1955க்கு முன்னாடி யாராவது பிறந்தீங்களான்னு பாருங்கள்.
1955க்கு அப்புறம்தான் 9 கோள்கள் இருக்குங்கிறதையே சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இன்னும் போகலை. 9 இருக்கு அப்படின்னு சொன்னது இப்போ 1955 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம். நமக்கு பஞ்சாங்கம் எப்போ எழுதுனாங்க? சுதந்திரத்துக்கே பஞ்சாங்கம் எழுதினாங்க. எப்போ சுதந்திரம் வாங்கலாம், என்ன நேரத்தில் வாங்கலாம்னு சொல்லி. ஆக பஞ்சாங்கத்தில் எந்த கோள் எங்கே நகரும், எவ்வளோ நாள் அங்கே இருக்கும், அடுத்து 3ஆம் இடத்துக்கு எப்படி போகும், 3ஆம் இடத்துல இது இப்படி போகும்போது குருவோட பார்வைப்படுது அப்படிலாம் சொல்கிறாங்களே. பார்வைப்படுதுன்னா என்ன? அந்த வியூ அதில் கிடைக்கிறது. இப்படி சுற்றி இது வரும்போது இந்த வியூ அதில் கிடைக்கிறது தான் பார்வைப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். பார்வைப்படுறதுன்னா இதுவும் அதுவும் ஒரு நேர்கோட்டில் வர்றது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கு. சயின்ஸு பாடமே ஆரம்பித்தது ரஷ்யாலேயே. வேர்ல்டில் நம்பர் 1 ரஷ்யாவில் 1955. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 8 வருஷத்துக்கு அப்புறம். இதுதான் சயின்ஸ், அதுதான் சைவ சமயம். அதனால் எது பெருசு எது பழமையானதுன்னு பாருங்கள். 1955 தான் ரஷ்யாவில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க. 1958 அமெரிக்காவில் நாசா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 58 தான் நாசாவே வருது. 1961 தான் ஃப்ரெஞ்சில் சிஎன்இஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் 1969 இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பிறந்த வருஷம். நான் பிறந்தப்போ தான் ஐஎஸ்ஆர்ஓவே பிறந்திருக்கு. நானும் ஐஎஸ்ஆர்ஓவும் ஒன்றாக பிறந்திருக்கிறோம். 1969 இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓவும் 1975 ஐரோப்பிய நாடுகளில் அங்கே தான் ஃபார்முலா ஒன்றா சேர்ந்து விண்ணியல் ஆராய்ச்சி அமைப்புகள் தொடங்கப்பட்டன. ஆக மேக்சிமம் நம்ம 1955 தான் மேலே சேட்டலைட்டு விடுறதோ ராக்கெட்டை விடுறதுன்னு ஆரம்பித்ததே. அந்த கட்டடம் கட்டினதே இப்போ தான் சுதந்திரத்துக்கு அப்புறம். இதை வைத்துக்கொண்டு நம்ம கடவுள் எங்கே இருக்கார், சோபர்மான் இருந்தால் எனக்கு காட்டு அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அடிமுட்டாள். கடந்த 70 ஆண்டுகளாக பல லட்சம் கோடிகளை செலவிட்டு விஞ்ஞானம் கொஞ்சமாய் தெரிந்து கொண்டு வருவதை மாணிக்கவாசகர் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளார். 101 கோடியின் மேற்பட விரிந்தன. தில்லையில உட்கார்ந்துக்கிட்டு எழுதுறாரு. ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகர. எப்படி தெரியும் நமக்கு? உலகம் உருண்டைன்னு ஒருத்தன் சொன்னா அவனை நடுரோட்டில் தூக்கு போட்டான். உலகத்தை போய் உருண்டைன்னு சொல்றான். அவனும் ஒரு சயின்டிஸ்ட், தூக்கு போட்டவனும் சயின்டிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து அவனை தூக்கு போட்டான், தூக்கில் மாட்டிட்டான். அது சும்மா ரூம்குள்ள வச்சு தூக்கு போட்டாக்க வெறும் பேப்பரில் தான் படிக்க வேண்டியது இருக்குன்றதுனால நடு ரோட்டில் வச்சு தூக்கு போட்டான். ஏன்னா இந்த மாதிரி எவனும் உலகம் உருண்டைன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது. உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்கட்டும். உலகம் உருண்டை கிடையாது, உலகம் தட்டையானது அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட். ஓகே, மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 1200 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், மாஸ்டர் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் தான். இன்று நான் ஆங்கிலத்தில் கூறும் யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, பிளானட்ஸ்ன்னு சொன்னாலும், சோலார் சிஸ்டம்னு சொன்னாலும், மில்கி வேன்னு சொன்னாலும், எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு கழிச்சு இந்த யூனிவர்ஸ் இஸ் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்பேண்டிங். பேட்டி கொடுக்குறாரு. அடே திருவாசகம் பெடுற, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இது கண்டுபிடிக்கிறதுக்கு 70,000 கோடியா? 35 ரூபா கொடுத்தா திருவாசக புத்தகம் கிடைக்கும். கூகுள்லேயே இருக்கு. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. மேற்பட விரிந்தனா என்ன? எக்ஸ்பேண்டிங். அதான் இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம், குருவே அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்கவாசகர் சொன்னால் ஏதோ வளரிருக்காரு, அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு நினைப்போம். இது நம்மளுடைய அறியாமை. ஸோ எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு எதை சொன்னாலும் போன்றவற்றை இந்த பாடல் முதல் 4 வரிகளில் விளக்கிவிட்டார். ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கங்கப்பா. நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக உண்ட அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் வளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி எல்லாரும் திருவாசகம் முற்றுவதில் திரு அண்ட பகுதி 4 வரி படித்தே ஆகும்.
அதை படிக்கலைன்னா ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக இருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். இந்த 4 வரி தெரியாமல் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது. ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். அண்டம் என்றால் யூனிவர்ஸ், உண்டை என்றால் உருண்டை, அதாவது ஸ்பியர்னு சொல்லுவோம். பிறக்கம் என்றால் குவியல், குவிஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு உருண்டை 2 உருண்டை இல்லை தம்பி, குவிஞ்சு கிடக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எதை குவிஞ்சு கிடக்குன்னு எப்படி சொல்லுவோம்? மணல் குவிஞ்சு கிடக்குன்னு சொல்லுவோம். மணலை என்ன முடியுமா? அதைத்தான் குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் மாணிக்கவாசகர் இந்த அண்டங்கள், இந்த பிளானட்ஸுங்கிறது எல்லாமே குவிஞ்சு கிடக்கு சொல்கிறேன். வச்சா நம்ம இங்கே சயின்ஸுன்னு பேசுகிற கதையெல்லாம் ஒரே அடியில் அடிச்சு தட்டார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்பதற்கு எண்ணற்ற அளவில் உள்ள அண்டத்தின் ஒரு பகுதி உருண்டை வடிவத்தில் கூட்டம் கூட்டமாக ஒளி குவியலாக உள்ளது. ஒன்னொன்று ஷைனிங் பிளானட்ஸாக இருக்குது. ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, நட்சத்திரங்கள். இப்போ நம்ம சூரியனை பார்க்குறோம், பெருசாக இருக்குது. நட்சத்திரத்தை பார்க்குறோம், சின்னதாக இருக்குது. ஆனால் சயின்ஸில் நம்ம சயின்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும், ஒரு நட்சத்திரமும் இந்த சூரியனை விட பல மடங்கு பெரிது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பகலில் சூரியனை பார்க்குறோம், உருண்டையாக பெருசாக இருக்குது. அப்புறமா சாயங்காலம் சின்ன சின்ன நட்சத்திரமாக இருக்குது. நட்சத்திரமெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது நல்லா இது திமிங்கலம் மாதிரி இருக்குது, அது சின்ன என்ன ஏதோ ஒரு சின்ன மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது பக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக தெரியுது, அது லாங்கில் இருக்கிறதுனால சின்னதாக தெரியுது. ஒரு நட்சத்திரம் நம்ம பார்க்குற சூரியனை விட பல மடங்கு பெருசு. இப்போ நான் உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியும், இப்போ நான் பெருசாக்குறேன் பாரு, பெருசாக தெரியுறேன் பாரு. இது பெருசாக இருக்குன்னா பக்கத்தில் இருந்து பார்க்கறதுனால பெருசாக இருக்கு, லாங்கில் இருந்து பார்த்தா சின்னதாக இருக்கு. அதனால தான் நட்சத்திரம் சின்னதாக தெரியுது, சூரியன் பெருசாக தெரியுது. சூரியன் அதே சைஸு, நட்சத்திரம் அதே சைஸ் கிடையாது. சூரியனை விட பல மடங்கு பெரியது நட்சத்திரம் அப்படின்னு சயின்ஸ்லேயே சொல்லியிருக்கு, புதுசாக சொல்லலை. இதெல்லாம் எண்ணற்ற அளவில் உள்ள அண்டத்தின் ஒரு பகுதி உருண்டை வடிவத்தில் கூட்டம் கூட்டமாக ஒளி குவியலாக உள்ளது. கூட்டம் கூட்டமாக உள்ளதுங்கிறதே இன்னும் சயின்ஸ் கண்டுபிடிக்கல. அதில் ஒளி குவியல் உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆகும். இதைத்தான் ஆல் செலஸ்டியல் பாடிஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல் செலஸ்டியல் பாடிஸ் எதெல்லாம் அங்கே இருக்கோ, மேலே இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர், அது உருண்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்போ? 70 வருஷம் கழிச்சுட்டு எத்தனையோ லட்சம் கோடிகளை சாப்பிட்டுட்டு அதுக்கு பேசாமல் 35 ரூபாய்க்கு திருவாசக புத்தகம் வாங்கி 3வது பாடத்தை படிச்சிருந்தா 3வது வரியிலே சொல்லியிருக்குது. 30 ரூபா புத்தகத்தில் 3வது பாடலில் 3வது வரியில் சொல்லப்பட்டதுக்கு 70 வருஷமா 70 லட்சம் கோடியை செலவு பண்ணி இப்போ தான் சொல்கிறாங்க திஸ் பாடிஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர். எல்லாமே அங்கே சுற்றுறது எல்லாமே வந்து ஆக்சுவலாக உருண்டையாக இருக்குது அப்படின்னு பெருசாக அறிக்கையை விடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க. சாதனை சாதனை சாதனை, உலக சாதனை அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் வரி முடிஞ்சது. அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி அப்படின்னா என்ன? இந்த காட்சியை காணும்போது அது அளவிடுவதற்கே இயலாததாக, கவுண்ட் பண்ண முடியாது, அளவு சொல்ல முடியாது. சொல்லற்கு அறியானை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை எப்படி சொல்கிறது? இப்போ நீங்கள் மேலே இருந்து பாருங்கள், நட்சத்திரங்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நிறைய நட்சத்திரம் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நமக்கு தெரிகிற நட்சத்திரத்தோட நட்சத்திரம் முடியலை, அதுக்கும் லாங்கில் இருக்கிற நட்சத்திரம் இன்னும் சின்னதாக தெரியுது, அது நம்ம கண்ணுக்கு தெரியலை. நம்ம கண்ணுக்கு தெரிகிறத இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரியாததை இல்லைன்னு சொல்கிறோம். எனக்கு கூட தான் சின்ன எழுத்து தெரியலை, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சின்ன எழுத்தே தெரியல, அதனால அங்கே சின்ன எழுத்து கிடையாது. இருந்தால் என் கண்ணுக்கு தெரியணும்ல. அடே, உன் கண்ணு ஊனக்கண்ணுட. 1.75 பவர் ப்ராப்ளம் இருக்கு. கடவுளை இருந்தால் என் கண்ணு காமிங்க, எங்கே இருக்காரு கடவுள்? லிங்கான்னு பேரில் கல்லு தான் இருக்கு. அதுக்குள்ளே கடவுள் இருக்கார். எங்கே? எனக்கு தெரியலையே. உனக்கு எப்படிறா தெரியும்? உனக்கு சின்ன எழுத்தே படிக்க தெரியல, கண்ணாடி போட்டு தான் படிக்கிற. சிவலிங்கத்தை எப்படிறா அவனால் படிக்க முடியும்? இது பேர் பகுத்தறிவுன்னு பேரா? உனக்கு தெரியாததெல்லாம் இல்லைன்னு சொன்னால் பகுத்தறிவாடா? நீ பிறக்கும்போது உங்கள் தாத்தா இல்லை அப்படின்னாக்க தாத்தாவே இல்லைன்னு சொல்லிடுவியா? இது இருந்தா காட்டு அப்படின்னா இருந்தாரு போயிட்டாரு. பகுத்தறிவுனா என்ன? இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவா? இருக்கு. அண்டப்பகுதி, உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று,
நின்று எழில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இதாண்டா பகுத்தறிவு. இதான் பகுத்தறிவு. இல்ல 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 உன் பேர் என்ன? இல்ல உங்க அப்பா இல்ல, இந்த உலகம் இல்ல, கடவுள் இல்ல இல்ல இல்ல. இதுக்கு பேர் பகுத்தறிவா? இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரு எஃபர்ட்டும் கிடையாது. இருக்குன்னு சொல்றவனுக்கு தான் நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த இந்த காட்சியை காணும்போது இது அளவிடுவதற்கு இயலாததாகவும், இவ்வளவுதான் அளவிட்டு சொல்ல முடியாததாகவும், பிரம்மாண்டமானதாகவும், மேன்மை பொருந்திய காட்சியாகவும் உள்ளது. சும்மா கச்ச 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 கச்சக்கா அப்படி கிடையாது. ஒன்னொன்னுலேயும் ஒரு அழகு இருக்கு. ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில் சொல்றாரு பாருங்க. எழில் பகருது, சும்மா குவியல் கிடையாது. சும்மா மண்ணு மூட்டையை குவிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம அழுக்கு குப்பைகளை கொட்டி வச்சிருக்கிறோம். அது அந்த மாதிரி இல்லை. அது அது குவிஞ்சு இருக்கிறதே ஒரு அழகாக இயங்குகிறது. ஒரு ஆடுகளெல்லாம் ஒன்னா ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மேய்ப்பன்னு ஒருத்தன் இருக்கான்னு தெரியும்டா. காமன் சென்ஸ். ஆட்டுக்குட்டியெல்லாம் ஒரே பாதையில போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன் கையில குச்சியை வச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ற செம்மறியாடு ஒன்னா போறதுக்கே ஒரு மேய்ப்பன் தேவை என்றால் இத்தனை பிளானட்டும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மேய்ப்பன் இல்லாம எப்படில சுத்தும்? டார்வின் கேளுங்க, தானே சுத்தும். கடவுளே, அதை சயின்ஸ்ன்னு சொல்லுவான். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துங்கிறத புத்தகத்தை வந்து வெளியில எடுத்துருவான். 1971ஆம் ஆண்டு அமெரிக்க விண்கலம் அப்பல்லோங்கிறதான் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுடைய விண்கலம் ஸ்பேஸ்க்கு போனது ராக்கெட். அப்பல்லோ 15 சென்று நிலவில் இறங்கிய ஜேம்ஸ் இர்வின் என்ற விண்வெளி வீரர் சொன்னது. அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல நிலாவில் கால் வைத்தார்கள்னா சொல்றோம் இல்லையா, அப்போ சந்திரனிலிருந்து பார்க்கும்போது நம் பூமி கருமை நிறம் படைத்த பரவெளியில் சின்னஞ்சிறிய பந்து போல காணப்படுகிறது. அதாவது நிலாவில் இருந்து பூமியை பார்க்குறார், மாடியிலேருந்து கீழே பார்க்குற மாதிரி அவர் நிலாவில் இருந்து பூமியை பார்க்குறார். நம்ம பூமியிலேருந்து நிலாவை பார்க்குறோம். அது இந்த அமாவாசையில் தெரிய மாட்டேங்குது. அப்புறமா சின்ன சின்னதாக 1ஆம் பிறை 2ஆம் பிறை 3ஆம் பிறைன்னு வருது. அப்புறம் பௌர்ணமியில் பெருசாக இருக்குது, திரும்ப தேய்பிறை வந்து தேஞ்சிருது. நம்ம பூமியிலேருந்து நிலாவை பார்க்கும்போது ஒரு அடி அகலம் உள்ள ஒரு பொருளாக அது தெரிகிறது. இவர் என்ன பண்ணாரு, தலைகீழா பண்ணார். இவர் நிலாவுக்கு போயிட்டு நிலாவில் இறங்கி அங்கிருந்து பூமியை பார்க்குறார். அங்கிருந்து பூமியை பார்த்தா எப்படி இருந்துதான்? சின்ன பந்து மாதிரி இருந்துதான். சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், சின்ன பந்து மாதிரி. சந்திரனிலிருந்து பார்க்கும்போது நம் பூமி கருமை நிறம் படைத்த பரவெளியில், எங்கே பார்த்தாலும் ஒரே கருப்பாக இருக்கு, அதில் சின்னஞ்சிறிய பந்து போல காணப்படுகிறது இந்த பூமி. இந்த அற்புத காட்சியில் என் உள்ளம் கிளர்ந்தது. அவர் எழுதியிருக்கிறார். எப்போ? ஜேம்ஸ் இர்வின் அவர் பேர். அப்பல்லோ 15 இதில் போனவர், ஸ்பேஸ் ரிசர்ச் போனவர். 1971. எனக்கு 2 வயசு. நிறம் படைத்த பரவெளியில் சின்னஞ்சிறிய பந்து போல காணப்படுகிறது. இந்த அற்புத காட்சி என் உள்ளம் கிளர்ந்தது. அது என்ன மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? அதை ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின், தமிழ்ல எழில் பகரின்னு சொல்றாரு. இவர் பியூட்டிஃபுல் சீன் அப்படின்னு சொல்றாரு. பியூட்டிஃபுல் சீன் அப்படின்னா நம்புவோம், எழில் பகரின் அப்படின்னா நமக்கு சந்தேகம். என் அகந்தை அழிந்தது. அது வரைக்கும் நான் யார் தெரியுமா? நான் தான் விண்வெளியில முதல்ல கால் வச்சவன் அப்படின்னு நினைச்சது, காலை வச்சு பூமியை பார்த்த உடனேயே அகந்தை அழிந்தது, ஆணவ மலம் விட்டு போச்சு. அகந்தைனா என்ன? நான் தான் கால் வச்சேன் அப்படிங்கிறதே போயிடுச்சு. ஏன்னா பூமியே பந்து மாதிரி தெரியுது. இப்போ பூமியில கந்தரகோட்டை, அந்த பந்துல கந்தரகோட்டை எங்க இருக்கு? அடா கடவுளை, பூமியில சைனா எங்க இருக்குன்னே, பந்துக்குள்ள சைனா எங்க இருக்குன்னே படம் வரைஞ்சுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா 3ல் 2 மடங்கு கடலா இருக்கு, 1 மடங்கு தான் நிலப்பரப்பு இருக்கு. அது 6 கண்டங்களா பிரிச்சிருக்கிறோம். அதுல ஏசியாங்கிறது ஒரு கண்டம், பெரிய கண்டம். அதுல இந்தியாங்கிறது ஒரு சின்ன புள்ளி. அதுல தமிழ்நாட்டுக்கு மேல புள்ளியே வைக்க முடியாது. அதுல கந்தரகோட்டை இருக்கு, அதுல கையில துரைசாமி இருக்காரு. நான் சும்மா என் பேரை சொல்றேன், எல்லாம் உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அட்ரஸ் எனக்கு தெரியாது, அதனால அப்படி சொல்றேன். சரி, அவர் என்ன எழுதுறாரு? என் அகந்தை அழிந்தது,
சந்திரனில் இருக்கும்போது இறைவனுக்கு அருகிலேயே இருப்பதாக உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். ஏன் ஏன் அப்படி சொல்றாரு? பூமியை விட சந்திரன் சின்னது. சந்திரன்ல இருக்கும்போது இறைவனோட நல்ல சைவ சித்தாந்த அட்வான்ஸ் கோர்ஸ் மாணவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளவும், விண்வெளியில அமெரிக்கா அனுப்புற ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவர் போய் நிலால முதல்ல கால் வச்சுட்டு பூமியை பார்த்துட்டு, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய ஆணவ மலம் அழிந்தது, நான் இறைவனுக்கு அருகாமையில் இருக்கதை உணர்கிறேன். சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையும் அது, ஆதியும் அதான், அந்தமும் அது. சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்றோம்? உயிர்களுடைய ஆணவ மலம் அதை மறைச்சு நான் எனது என்கின்ற பக்குவ நிலையில இருக்கிற இந்த உயிர் இறைவனை அடைந்து சச்சிதானந்தத்தில் இருக்கும்போது, சாயுச்சியத்துல இருக்கும்போது இரண்டரை கலந்து இறைவனுக்கு பக்கத்திலே வந்துடுறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம். அதுதான் சயின்டிஸ்ட் எழுதியிருக்காரு. சைவ சித்தாந்தம் படிக்காதவனுக்கு இது சும்மா சாதாரணமா நினைச்சுக்குவோம். சைவ சித்தாந்தம் படித்தவனுக்கு தான் இதில் தெரியும். இதில் ஆயிரம் கோடி பிறவிகள் எடுத்து அடைய வேண்டியதை 5 நிமிஷத்தில் அடைஞ்சிட்டாரு. பார்த்தாரு, இதான் பூமியா, என்னுடைய செப்பல் அளவுக்கு கூட கிடையாது, அதுல இந்தியாவா, அதுல தான் தமிழ்நாடா, அதுக்குள்ளதான் இதுவா மாவட்டமா, புதுக்கோட்டை மாவட்டமா, அதுக்குள்ளதான் கந்தரவக்கோட்டை தாலுக்காவா, அதுக்குள்ளதான் இந்த கிராமமா, அதுக்குள்ளதான் இந்த வீடா, அதுக்குள்ளதான் இந்த ரூமா, அதுக்குள்ள இருக்கிற 10 பேர்ல இவர் ஒருத்தரா? அட சுஜுபி. என்ன ஆட்டம், என்ன ஆட்டம், என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். அகந்தை அழிந்தது என்று ஏன் குறிப்பிடுகிறார்? சிந்தியுங்கள். மொத்த பூமியும் ஒரு சின்ன பந்து போல்தான் இருந்தது. பூமியில் 3 1 பங்கு தான் நிலப்பரப்பு, அதில் ஒரு பகுதி தான் நம் நாடு, அதில் ஒரு சிறிய புள்ளி தான் நம் மாநிலம், அதில் ஒரு அணு அளவுதான் நாம். இதுதான் உண்மை. இப்படி அகந்தை அழிந்ததால் அவர் இறைவனுக்கு அருகில் இருப்பதாக உணர்ந்திருக்கிறார். ஆணவ மலம் நம்மை விட்டு விலகும் பொழுது என்ன, அதுக்கு பேரு மல பரிபாகம் என்று பெயர். மல பரிபாகம் என்றால் சத்தி நிபாதம். சத்தி நிபாதம்னா முக்தி. இப்போ இவருக்கு மலம் பரிபாகம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஈஸியான வழி என்ன அப்படின்னா, நாசால சொல்லி ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் நம்மளை ஏற்றி கொண்டு போய் நிலால இறக்கி அங்கேருந்து கீழே பாருங்கன்னு ஒரு 5 நிமிஷம் காமிச்சிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டா போதும். இன்னொரு 10-20 வருஷத்தில் அதை பண்ணிவிடுவாங்க. போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வேறு இத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டாம். அங்கேருந்து பார்த்தாலே நம்ம ஆணவ மலம் தீர்ந்து போயிடும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, உயிர் போயிடுமோன்னு கவலையாக இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் பக்கத்து ஊருக்கு மதுரையிலேருந்து திருச்சிக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி அதில் ஏறி அந்த ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது ஜன்னலில் இடம் வாங்கிக்கங்க. ஜன்னல் வழியாக நம்ம ஊரை பாருங்கள். அதுலேயே நம்ம ஆணவ மலம் கரைஞ்சி போயிடும். இன்னும் கடலில் பறந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்ப்பீங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடலில் பறக்கணும். ஜப்பானுக்கு போகிறதோ வேறு கண்ட்ரிஸ்க்கு அமெரிக்காவுக்கு போகிறதுன்னா பறந்துக்கிட்டே இருக்கும். 14 மணி நேரம் பறந்துக்கிட்டு. அவ்வளோ இடங்களை தாண்டி நம்ம போகிறோம். கடைசியாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 1 அடி நீளம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு. இந்த 1 அடி இது என் பக்கம், இது ஓம் பக்கம், செவத்தை நடுவில் வை, இதில் பாதி அதில் பாதியாக செங்கலை வை. செங்கலை இந்த பக்கம் வச்சுட்டா இவர் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, இவருக்கு நஷ்டம் ஆயிடுப்பார். என்ன வாழ்க்கை, ஒரு தேவையில்லாத உட்படாத வாழ்க்கையை வச்சுக்கிட்டு காலத்தை வீணாக்குறோம். பேசாமல் இந்த அண்ட பகுதியை 1000 தடவை படிக்கலாம். பறக்க ஆரம்பித்து 10 நிமிடம் ஜன்னல் வழியாக நம் ஊரை பார்த்து கொண்டிருந்தால் போதும், நாம் யார், நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது நமக்கே புரிஞ்சு போயிடும். 3வது வரி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் அப்படின்னா என்ன? கோடிக்கணக்கான கோள்கள், பிளானட்ஸ், கோடி, 9 கிடையாது. இந்த 9 கோளுக்கே நமக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடுறோம், இவ்வளோ பரிகாரம் பண்ணுறோம். ராகு பார்த்துருச்சு, கேது பார்த்துருச்சு, காளகஸ்திக்கு போகணும், செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு, வெள்ளி தோஷம் பிடிச்சிருக்கு, திங்கள் தோஷம் பிடிச்சிருக்கு, ஞாயிறு தோஷம் பிடிச்சிருக்கு, புதன் தோஷம் பிடிச்சிருக்கு, வியாழன் தோஷம் பிடிச்சிருக்கு, வெள்ளி தோஷம் பிடிச்சிருக்கு, சனி தோஷம் பிடிச்சிருக்கு, சனி பிடிச்சிருக்கு, 7.5 பிடிச்சிருக்கு, 2.5 பிடிச்சிருக்கு, ராகு பிடிச்சிருக்கு, கேது பிடிச்சிருக்கு. நல்ல வேளை 9 கோள்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஒருவேளை 90 கோள்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ஒரு பரிகாரத்தை போட்டு எவன் தலையிலையாவது மொட்டை அடித்து ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருப்பாங்க. பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறவங்க. எவன் ஒருவன் நான் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன் பணம் கொடுங்கன்னு கேட்குறானோ அவன் பரிகாரம் இல்லை, திருடன்னு அர்த்தம். பரிகாரம், நீங்கள் இந்த திருமுறையை பாடுங்க, இந்த ஆலயத்தில் போய் சிவனை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு ஒதுங்குனா அதை பரிகாரம் கூட எடுத்துக்கோ.
சில பேர் என்ன பண்ணுறான், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது, மாஃபியான்னு சொல்லுவாங்க. இவன் சொந்தக்காரன்லாம் அங்கே அந்தந்த கோயிலில் இருப்பான். அந்த கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு போய் பண்ணுங்க, இன்னார கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இவனே நம்பர் கொடுத்து அனுப்பிடுவான். அங்கே ஒரு இளிச்சவாயன் வர்றான், நான் பாதி கறந்துட்டேன், மீதி நீ கறந்துட்டு அவனை மொட்டை அடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடும். ஒரு தேவையும் கிடையாது. பதிகங்கள் இருக்கு, நமக்கு பெருமானுடைய திருவடி இருக்கு, நமச்சிவாய மந்திரம் இருக்கு. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்மளை என்ன கல்லை கட்டி கடல்லையா போட்டிருக்காங்க? நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன? ஏதோ ஒரு இடத்தகராறுல கோத்துக்கு போயிட்டு இருப்போம், நம்ம புள்ள நம்மக்கிட்ட பேசாது, கொண்டாட்டி பேசாது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறக்காமல் இருக்கும், யாருக்காவது கல்யாணம் நடக்காமல் இருக்கும், ஏதோ ஒரு கடன் தொல்லையாக இருக்கும். அவ்வளோதானே நம்ம பிரச்சனை. கல்லை கட்டி கடலில் போட்டாக்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. கடலில் சும்மா போட்டாலே பிரச்சனை, அதில் கல்லை கட்டி போட்டாக்க வெளியில் வரவே முடியாது. நீச்சல் தெரிஞ்சவனும் வர முடியாது. கையை எப்படி வச்சு இழுத்து கல்லில் கட்டி நடுக்கடலில் கொண்டு போய் போட்டால் எப்படி வர முடியும்? உங்களை நல்லா ஒரு போட்டில் உட்கார வச்சு ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி நடுக்கடலில் கொண்டு போய் விட்டாலே எந்த பக்கம் வர்றதுன்னு தெரியாது. அப்படி கல்லை கட்டி கடல்ல போடுறது தான் இருக்கிறதுலையே மோசமான ஒரு நிலைமை. எவனும் தப்பிச்சே வர முடியாது. இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்படி கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய், நாதன் நாமம் நமச்சிவாய். இது மட்டும் இருந்ததுன்னா மற்ற கோள்கள் எல்லாம் நம்ம ஆட்டி படைக்கலாம். அடே சூர்யா, இவா வாசல்ல யாராவது யாரோ வந்திருக்காங்க பாரு, என்ன வேணும்னு கேளு. சந்திரா, தண்ணி ஊற்றி கூட. சனி, இவா ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டு வை அப்படின்னு ஒருத்தனையும் கமெண்ட் பண்ண. நான் சொல்லலை, திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2, அதாவது ராகு கேது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு உதவவே. அந்த கோள்களை எல்லாம் படைத்திருக்கிறது யாருக்குன்னா சிவனடியார்களுக்கு சர்வீஸ் பண்றது. சிவனடியார்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்றது. சிவன் அடியாரா இல்லைன்னா அது நம்மளை மிதிக்கும். சிவன் அடியாரா நம்ம இருந்தோம்னா நம்ம காலுக்கு கீழே அது படுத்து, நாய்க்குட்டி மாதிரி படுத்து. சிவன் அடியார் ஆகணும்னா என்ன? அடியார்னா என்ன? அடியை நினைக்கிறவருக்கு பேரு அடியார், அடிக்கிறவருக்கு பேரு அடியார் இல்லை. சிவபெருமானுடைய திருவடியை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு பேரு அடியார். சிவபெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டு இருந்தாலே இந்த 9 கோள்களும் நம்மளை ஒரு உரசி கூட பார்க்க முடியாது, டச் பண்ணி கூட பார்க்க முடியாது, நேருக்கு நேராக பார்க்க முடியாது. கடவுளே, எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வழிகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க. கோடிக்கணக்கான கோள்கள் இருந்த போதிலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு மிகவும் அழகாக இயங்குகின்றன. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸு, அதாவது இந்த இப்போ பூமி இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணுமோ, உயிர்கள் உய்வடைவதற்கு என்ன இருக்கணுமோ அதை சிவபெருமான் சொல்லி வச்சிருக்கிறான். இந்த உயிர் இங்கே இருக்கணும், தனு கரண புவன போகத்தில் இது இருந்து போகத்தை அனுபவித்து இருவினைகளை கழித்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தி நிபாதம் முத்தி அடையிறதுக்கு என்ன வேணுமோ டே பசங்களா அது மாதிரி சுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே கமாண்ட் தான் எல்லாரும். இந்த பசு என்று சொல்லக்கூடிய உயிர் கூட்டங்கள் சச்சிதானந்தத்தை அடைவதற்கு நீங்கெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்கடான்னு சொல்லிட்டேன். நீ குளிரா இருக்கணுமா, ஒரு பிளானட்டு குளிரா இருக்க. நீ என்ன ஆக்சிஜனா, ஓகே இவ்வளவு தூரத்துக்கு வருவானா நம்மால், அது வரைக்கும் ஆக்சிஜன் இரு, அதுக்கு மேல ஆக்சிஜன் கிடையாது. நீ என்ன கிராவிட்டியா, நீ அது வரைக்கும் இரு, ஏன்னா நம்மால் அதுக்கு மேல வரமாட்டான், ஓகே அதுக்கு மேல கிராவிட்டி கிடையாது, புவியீர்ப்பு விசை அதுக்கு மேல கிடையாது. ஏன் புவியீர்ப்பு விசை வச்சிருக்கிறாரு? சுத்தும் போது நம்ம வெளியில போய் விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? அதனால ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுக்காக புவியீர்ப்பு விசை வச்சிருக்காரு. இறைவன் இந்த உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைவதற்கு என்ன என்ன வேண்டுமோ அதை படைத்திருக்கிறார். அதனால அதோட இங்கிலீஷில் நம்ம சொன்னோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ், இது எங்கே இருக்கணும் இது எங்கே இருக்கணும் அதையும் வகுத்து வச்சிருக்கிறார். சூரியனுக்கு பக்கத்தில் பூமி இருந்திருந்ததுன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது.
அதனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறார். ஏன்? இருவினை இந்த பூமியில தான் நடக்கணும். அப்போ உயிர்கள் வாழணும். அதுக்கு இந்த டெம்பரேச்சர் இவ்வளவுதான் இருக்கணும். பகல் வரணும், இரவு வரணும். ரொம்ப வேகமா சுத்திடக்கூடாது, பிள்ளைங்கெல்லாம் கீழே விழுந்துரும். சுத்தாமலும் இருந்துடக்கூடாது. எப்போதும் அமெரிக்காவில் இருட்டா இருக்கும், இந்தியாவில் வெளிச்சமா இருக்கும். நீயும் சுத்தணும், இதையும் சுத்தணும், இப்படி சுத்தணும், அப்படி சுத்தணும்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவன் அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு இந்த ஆர்கெஸ்ட்ராவில் எப்படி மாஸ்டர் சொல்லுவார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் டிங் 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 பே எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுவான் மாஸ்டர் சொல்கிற மாதிரி. அது மாதிரி 9 பசங்களும் சொல்கிறதுபடி ஆடுவானுங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? சிவனடியார்களுக்கு என்ன வேணுமோ அதுபடி ஆடுங்கடா சொல்லியிருக்காரு. தேவைப்பட்டா கொஞ்சம் வேகமாக சுற்றிக்க, ஆனால் சுற்றுறதோட நோக்கம் என்னவா இருக்கணும்? உயிர்கள் உய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஸோ இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ், 2 பிளானட்டுக்கு இடையில இருக்கிற தூரமாக இருந்தாலும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதுவும் ஒரே மாதிரி சுத்தாது. இது ஒரு வேகத்தில் சுற்றும், இது ஒரு வேகத்தில் சுற்றும், இது நேராக சுற்றும், இது கொஞ்சம் அப்படி டில்ட் ஆகி சுற்றும், அப்படிலாம் சுற்றும். இதெல்லாம் எப்படி சுத்தணும்? எல்லாம் டார்வின் கேளுங்க. அதுவா சுத்தம் சொல்லும். அதுவா எப்படா சுத்தம்? அதுவா எப்படி இப்படியே சுத்தம்? சிவபெருமான் சுத்த சொன்னா சுத்தம். சிவபெருமான் ஏன் சுத்த சொல்றாரு? அவருக்கு பொழுதுபோக்கா? உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக சொல்றாரு. நம்மெல்லாம் சிவபெருமானுடைய திருவடி அடையணுங்கிறதுக்காக சொல்றாரு. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், எவ்வளோ வேகமாக சுற்றணும், எந்த ஆங்கிளில் சுற்றணும், எந்த இடத்துல நின்று சுற்றணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் சுற்றணும், ஆர்பிட் ஆஃப் ரொட்டேஷன் போன்றவை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. யூடியூப்பில் இனிமேல் சினிமா பாட்டு பார்க்காதீங்க, இந்த பிளானட்ஸ் போட்டு பாடுங்க. யூனிவர்ஸ்ன்னு போடுங்க. யூனிவர்ஸ்ன்னு போட்டு கொஞ்சம் நேரம் அந்த படத்தை பாருங்கள். அப்போ தான் தெரியும், அட கடவுளே, எனக்காக நீ எவ்வளோ இது பண்ணியிருக்கிற, நான் உன்னைய மதிக்காமல் நான் இருக்கிறேனே அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் புரியும். ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில் 100 கோடியின் மேற்பட. அடுத்த வரைக்கும் போகலாம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளணும். சிவபெருமான் இப்படி ஒரு ரூல் கொடுத்துருக்கிறார். ஏன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளணும்? அமெரிக்காவுக்கும் வெயில் வரணும், இந்தியாவுக்கும் வெயில் வரணும். தன்னைத்தானே சுற்றி கொள்ளலைன்னா சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது. சூரியன் எங்கே இருக்குதோ அந்த பக்கம் அப்படியே வெளிச்சமாக இருக்கும், அந்த பக்கம் இருட்டாக இருக்கும். அப்போ இந்தியாவில் எப்போதும் வெளிச்சமாகவே இருக்கும், அமெரிக்காவில் எப்போதும் இருட்டாகவே இருக்கும். எப்போதும் இருட்டாக இருந்தாக்க அப்புறம் உயிர்கள் எப்போ வெளிச்சத்துக்கு வர்றது? எப்போதும் வெளிச்சமாக இருந்தால் உயிர்கள் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது? நமக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது அறிவே உருவமானவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அது மாதிரி இதை ஒரு ஸ்பீடில் சுற்ற வச்சிருக்கிறாரு. என்ன ஸ்பீடில் சுற்ற வச்சிருக்கிறாரு? 460 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் 460 மீட்டர் ஸ்பீடில் அது சுற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு ஃபேனுக்கு ரெகுலேட்டர் வைக்கிற மாதிரி சாமி வச்சிருக்கிறார். வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு சூரியனையும் 30 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்டில் சுற்றுது. சூரியனை சுற்றுற வேகம் கொஞ்சம் கம்மி, தன்னைத்தானே சுற்றிக்கிற வேகம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. சூரியனை சுற்றுறது ஒரு செகண்டில் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றுது. இது சுற்றிக்கிறது 460 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது சுற்றிக்கிட்டு அதையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் தன்னைத்தானே ஒரே நாளில் சுற்றிடுது, 24 ஹவர்ஸில் சுற்றிடுது. பகல் இரவு வந்துக்கிட்டே இருக்கு. சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. ஏன்? ஒன்று லாங்காக சுற்றணும், சுற்று பாதை, அது ஷார்ட்கட்டு கிடையாது, பைபாஸ். அது பைபாஸ் இல்லை, ரிங் ரோடு. ரெண்டாவது, இதோட சுற்றுற வேகம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அது 365 நாள் எடுத்துக்குது. பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் இந்த அழகும் வரையறையும் மாறுவதில்லை. போன கவர்மெண்ட்டு யாருப்பா அவர், நேரு கவர்மெண்ட்டு, இந்திரா காந்தி கவர்மெண்ட்லாம் எப்படி பூமி சுத்தாமல் இருந்ததா? இந்த புது கவர்மெண்ட் வந்ததுனால சுற்றுதா? அடைச்சி உங்கள் தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு. பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் இந்த அழகும் வரையறையும் மாறுவதில்லை. அதனால்தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் முன்னாலேயே கணிக்க முடிகிறது. பஞ்சாங்கத்தில் எப்படி போடுறாங்க, எத்தனாம் தேதி 4 மணிக்கு இப்படி தெரியுங்கிறாங்க. சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, சூரியன் இன்று மிக அருகில் நமக்கு தெரியும் அப்படின்னுலாம் பேப்பரில் போட்டுடுறாங்க. அதெல்லாம் கண்டுபிடி. என்ன லென்ஸு பார்த்துட்டு சொல்லுது? சூரியனை வேகமாவா சுத்த வைக்குது? இது சூரியனை சுற்றுறத பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் தூரத்தில் இருந்தோம் தெரியலை, இப்போ பக்கத்தில் வந்துருக்குறோம் தெரியுது. அதனால் இது பெரிய கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிக்கிறமேன்னு தான் நம்ம வெட்கப்படும்.
கோடானு கோடி கோள்களில் ஒரு கோளான பூமியின் அழகை மட்டுமே முழுவதும் பார்த்து ரசிக்க இந்த பிறவி போதாது. பூமியை நல்லா அழகாக ரசிச்சாச்சான்னா கிடையாது. இன்னும் குற்றாலத்துக்கு போனது கிடையாது, சுவிட்சர்லாந்து போனது கிடையாது, காஷ்மீர் போனது கிடையாது. அப்புறம் நம்ம இன்னும் பூமியே இந்த அழகை பார்க்கலன்னா, பூமி பந்து மாதிரி இருக்குது, அது போக பெரிய கடல் மாதிரி பிரபஞ்சம் இருக்குங்கிற சயின்டிஸ்ட். பெரிய கடல் மாதிரி பிரபஞ்சத்துல பூமிங்கிறது ஒரு சின்ன பந்து, கைப்பந்து சொல்றாரு. இந்த பூமியே பார்த்து முடிக்காத நம்ம கடலை எப்போ பார்க்க போறோம்? பார்க்கலாம், திருவாசகம் படிச்சா பார்க்கலாம். ஆனால் இறைவன் அருள் செய்தால் மாணிக்க வாசகரை போல இங்கிருந்தே அத்தனையும் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் எப்படி பார்த்தார்? இறைவன் அருள் இருந்ததுனால பார்த்தார். திருஞான சம்பந்த பெருமான் காளகஸ்தியிலிருந்து கைலாய மலையில் என்ன நடக்குதுன்னு எழுதுறாரு. கைலாய மலையில அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, ஒரு யானை ஒண்ணு வருதா, அது இன்னொரு பாம்பு ஒண்ணு வருதா, அந்த பாம்பு அந்த யானையை கடிச்சு யானையே சாப்பிடுது அப்படின்னு இங்க இருந்து எழுதுறாரு. நம்ம பகுத்தறிவாளன் சந்தேகமா சொல்லுவோம், எப்படி அப்படியெல்லாம் பார்க்க முடியும்? அப்படின்னா நான் பார்க்குறேன், எனக்கு பார்க்க தெரியலையே. உன் கண்ணு ஊனக்கண், பூனைக்கண். பூனைக்கு தெரியறது கூட உனக்கு தெரியாது. பூனைக்கு ராத்திரில தெரியறது கூட உனக்கு பகல்ல தெரியாதுடா. நீ எப்படிடா சிவபெருமானை பார்க்க போற? நாய்க்கு ராத்திரில என்ன தெரியுதோ பகல்ல உனக்கு தெரியாது. உனக்கு 1000 வாட்ஸ் பல்பு போட்டு கொடுத்தாலும் பகல்ல கண்டுபிடிக்க முடியாது. 10 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணவனே இன்னைக்கு நாய் கண்டுபிடிச்சிருது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணியிருந்தா கூட உனக்கு தெரியாது. அதனால நாயை விட பூனையை விட சக்தியில குறைஞ்ச நம்ம பெரிய சிவபெருமானை அளக்கிறது அப்படிங்கிறது அது பாருங்க, அது பெரிய ஜோக் அது. சரி, 4வது வரி. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல் அப்படின்னு சொல்றது எண்ணுக்கடங்காமல் இருக்கிறது. அதை இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்றோம். சயின்ஸ் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை எக்ஸ்பேண்டட் யூனிவர்ஸ் கிடையாது. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு பேர். இப்பவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், எக்ஸ்பேண்டட் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நாளைக்கு பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸ் வேற மாதிரி இருக்கும். இன்னும் சில கோள்கள் தெரியும். நமக்கு கண்ணாடி தானே ப்ராப்ளம். இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு என்ன பார்க்க முடியுதோ அது இன்னைக்கு தெரியுது. நாளைக்கு ஒரு நல்ல கண்ணாடி போட்டோன்னா அதை வச்சு இன்னும் நல்லா தெரியும். இப்போ எனக்கு சின்ன எழுத்து படிக்க முடியலன்னு இந்த கண்ணாடிக்கு சொன்னால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு 1.75 உங்களுக்கு 10வது வயசாகிடுச்சு, 2.5 போடுங்கன்னு சொல்லிட்டாருன்னா 2.5 போட்டவொடனே நான் எந்த எழுத்து படிக்க முடியாதுன்னு சொன்னேனோ அதை இப்போ நான் படிக்கலாம். அதுபோல் இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறத நாளைக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு, JWTS டெலஸ்கோப், JWT அது கண்டுபிடிக்கும். இப்போ இருக்கிறத தூக்கி போட்டு நம்ம பாகுபலி 2ங்கிற மாதிரி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் JWTS 2 அப்படின்னு கொண்டு வருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னொரு 1000 கோள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி, பாலைவனத்து மணலை போல, பாலைவனத்தில் எவ்வளோ மணல் இருக்கும்? அண்டமும் கோள்களும் பறந்து விரிந்து கிடந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடன் ஒரு கட்டுப்பாட்டில் ஒழுக்கத்துடன் சட்டதிட்டத்துடன் வரைமுறையுடனும் இயங்குகின்றன. அதுல இருந்து என்ன தெரியுது? யாரோ ஒருவன் இயக்குகிறான்னு தெரியும். யாரோ ஒருவன், யார் வேணாலும் இருக்கட்டும், காத்தாயியா இருக்கட்டும், கற்பாயியா இருக்கட்டும், வீரனாரா இருக்கட்டும், கற்பரா இருக்கட்டும், வேற சமயத்து கடவுளா கூட இருக்கட்டும், யாரோ ஒருவன் இயக்குகிறான். அதை முதல்ல நீ ஒத்துக்க, அப்புறம் அவன் யாருங்கிறத பத்தி அடுத்து பேசும். கிருஷ்ணன் இயக்குகிறான், ஓகே, ஏதோ ஒன்று. முதல்ல இயக்குகிறான ஒத்துக்க, அப்புறமா அது கிருஷ்ணனா ராமனான்னு அப்புறம் பார்ப்போம். யாரோ ஒருவன் இயக்காமல் இயக்கம் ஒழுங்காக நடக்காது. அரசியல் கட்சியா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு கிளாஸ் ரூமா இருக்கட்டும், சும்மா வரிசையில நிற்கிறதா இருக்கட்டும், போலீஸ் இருந்தால் தான் வரிசை ஒழுங்கா இருக்கும். போலீஸ் இல்லைன்னா வரிசை ஒழுங்கா இருக்காது. ஏன்னா 10 பேர் பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்கே போலீஸ் இருந்தால் தான் லைன் ஒழுங்கா இருக்கு. அப்படின்னா 101 கோடியின் மேற்பட விரிந்து கிடக்கிற அண்டங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு வருது அப்படின்னா அதை இயக்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் எப்படி இயங்கும்?
தலைவன் ஒருவன் இருக்கிறான்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. அப்புறமா நம்ம சைவ சித்தாந்த கிளாஸ்ல சேரு. தலைவன்னா யாருங்கிறது உனக்கு தெரியும். பதி ஒன்று, அதுதான் தலைவன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே அப்படின்னு இயேசுநாதர் மேலே பார்த்து சொல்றாரு. யார சொல்றாரு? இயேசுநாதருடைய ஃபாதரையா? யாரையோ சொல்றாரு. சரி, யார் சொல்லுவாருன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். பரமசிவன் தான் நம்ம சொல்றோம். அவர் பரமபிதான்னு சொல்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்துலையும் பரமம் காமனா இருக்கு. அவன் பரமனாக இருக்கிற பரமேஸ்வரன்கிறது அவனுக்கு பேர். சரி, ஒரு பள்ளிக்கூட வகுப்பறையில் மாணவர்கள் ஒழுக்கமாக சத்தமில்லாமல் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றாலே வகுப்பறையில் ஆசிரியர் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல இவ்வளவு பெரிய அண்டமும் கோள்களும் ஒரு கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன என்றால் அதற்கு ஒரு மாஸ்டர் இருக்க வேண்டும், தலைவன் இருக்க வேண்டும் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இது அறிவுடையோருக்கு புரியும், பகுத்தறிவு இல்லாதவனுக்கு இது புரியாது. இப்படியாக அடுத்த வரி போவோம். 5:6. 5:6 என்ன சொல்றாரு? இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறியோனாக பெரியோன் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அண்டமானது கற்பனையில் கூட அளவிட முடியாதது, அளவுக்கு பெரியது என்று விளக்கிய மாணிக்கவாசகர். இப்ப என்ன சொன்னாரு? பிக் 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 பிக்னு சொன்னார். இப்போ அண்டத்தையே நீ அளவிட முடியாது. அப்புறம் அண்டத்துக்கு அப்பாலும் அண்டத்தை தன்னுடைய கால் நெகத்துல இருக்கிற அழுக்காக வைத்திருக்கின்ற சிவபெருமானை நீ எப்படி அளக்க முடியும்? சிவபெருமான் அதுக்கு பெரிய ஆள்றான். அண்டத்தை பெருசாக்கிட்டு அதுக்கு தலைவன் சிவபெருமான் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார்? இப்போ சில மாணவர்கள் கையிலே ஐயா பெரிய ஆள், கையிலே ஐயா பெரிய ஆள். நான் இன்னொருத்தர் என்னுடைய குருநாதரை பார்த்துட்டு கந்தசாமி ஐயா இருக்காங்க, தியாகராசன் ஐயா இருக்காங்கன்னா, தியாகராசன் ஐயா என்னை விட பெரியவர், இவர் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? ஓ, கையிலே ஐயாவே பெரிய ஆளு, அவரை குருநாதர்னு சொல்றாருன்னா அப்போ அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இதுல இருந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுபோல அண்டம் பெருசு, அதை படைக்கிறவன் சிவபெருமான். இப்போ அவன் எவ்வளவு பெருசா இருக்கணும்? அண்டத்தை விட பெருசா இருக்கணும். அண்டமே 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான், எங்க வீட்டை ஆட்டி வைக்கிறான், என் பிள்ளைக்கு முழங்காலில் புண்ணு வந்துருச்சு, அந்த செருப்பு வாங்கினது கிழிஞ்சு போயிடுச்சு, சிவபெருமான் என்னை சோதிக்கிறான். சிவபெருமான் யார்ற? எங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம், அதுக்கு கோல்டு வந்திருக்கு, சளியா ஊத்துது, சிவபெருமான் எங்களை சோதிக்கிறாரு. கன்றாரு. சிவபெருமான் யாரு? உன் வீட்டு நாய். நீ யாரு? உன் வீட்டு நாய் யாரு? அதுக்கு மூக்கில் சளி வடிஞ்சா நாய்னா சளி வடியத்தான் செய்யும். சிவபெருமான் சோதிக்கிறாருன்னு எப்படி சொல்கிறேன்? தொடர்ந்து என்னை சோதிக்கிறாரு. ஒரு வாரமாக எனக்கு மூக்கில் சளி இருந்துச்சு, அப்புறம் என் பொண்ணுக்கு இருந்துச்சு, அப்புறம் இப்போ எங்கள் நாய்க்கு வந்துருச்சு. சிவபெருமானா இது பண்ணுறாரு. ஒருவேளை சிவபெருமானே உங்கள் நாய்க்கு சளியை கொடுத்து, உங்கள் பொண்ணுக்கு சளியை கொடுத்து, உங்களுக்கு சளியை கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அண்டங்களுக்கெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமான் உன் வீடு தேடி வந்து உன் மூக்குல சளியை வடிய வைக்கிறான். மாத்திரை போட்டாலும் அப்படி சிவபெருமானினை சோதிக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை சோதிச்சிருந்தா அது நல்லது தானே? குட்டுப்பட்டாலும் மோதிர கையில குட்டுப்படணும்பாங்க. சிவபெருமானே வந்து என் மூக்குல சளியை கொட்ட விட்டுட்டாரு அப்படின்னா அதுக்கு சந்தோஷப்படுறதை விட எதுக்கு வருத்தப்படணும்? சிவபெருமானே வந்து எனக்கு குழந்தை இல்லாம பண்ணிட்டாரு, சந்தோஷப்படு. சிவபெருமானே வந்து பண்ணினாருன்னா வந்ததுக்கே சந்தோஷப்படுங்க. அவர் என்ன பண்ணா உனக்கு என்ன? அவர் வந்துட்டாரு. நான் ஏற்கனவே சென்ற வகுப்புல நான் சொல்லியிருந்தேன், இந்தியாவோட பிரதம மந்திரி என்னை நீ பேசுறதே எல்லாருக்கும் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா பேசு அப்படின்னு காதை என்னை கிள்றாரு, இல்லைன்னா தலையில ஒரு கொட்டு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், சும்மா ஒரு பேச்சு. இந்தியாவுடைய பிரதம மந்திரி இங்கே கந்தர்வக்கோட்டை சுந்தம்பட்டிக்கு அவரே அப்பாயின்மெண்ட் என்கிட்ட சொல்லாமல் அவர் நீ பேசுறது வெளியில கேட்கவே மாட்டேங்குது, சத்தமா பேசு, மெதுவா பேசாத அப்படின்னா, ஐயோ பிரதம மந்திரி என்னை கிள்ளிட்டாரு அப்படி சொன்னாக்க நான் முட்டாள்னு அர்த்தம். வந்திருக்கிறது பிரதம மந்திரிடா, அவர் கில்லுனா இல்லை, அவர் அரைஞ்சாலும் நல்லதுடா. அவர் கைப்படுறது, அவர் கால் உன் வீட்டில் படுறதே பெரிய விஷயம். ஆக சிவபெருமான் சோதனை வரும்போது நீ சோதிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. உலக உயிர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுப்பது பெருமாளோட வேலை.
அதான் காத்தல்னு சொல்றது. படைக்கும் கடவுள், காத்தல் கடவுள். காத்தல்னா என்ன? இன்பத்தை மட்டும் அவர் கொடுப்பாரு, துன்பம் யாரு கொடுப்பா? சிவபெருமான் கொடுப்பாரு. காத்தல்னா என்னம்மா? கார்டியன்னா என்ன? ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அதில் வார்டன்னா என்ன? வார்டன் வந்து விளக்கு மட்டும் ஏற்றுவார், லைட்டை ஆஃப் பண்ண மாட்டார். லைட் போடுறது மட்டும் வார்டன், லைட் ஆஃப் பண்ணுறது வார்டன் கிடையாது. கதவை திறக்கிறது மட்டும் வாட்ச்மேன், பூட்டுறது வாட்ச்மேன் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் உயிர்கள், மனிதர்கள் எல்லாருமே துன்பப்படுகிறார்கள் என்றால் அது பெருமாளால் கொடுக்கப்பட்ட துன்பம். அவர் எப்படி கொடுத்தாரு? நம்ம பண்ண வினைகளுக்கு ஏற்றாற்போல் கொடுக்குறாரு. இன்பத்தையும் அவர் கொடுக்குறாரு, துன்பத்தையும். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இன்பமல்ல, இன்பம், செல்வம், நகை நட்டு, காரு, பங்களா, வசதிகள் அதெல்லாம் பெருமாள் கொடுக்கறது. கல்யாணம் ஆகாம போயிடுறது, குழந்தை பிறக்காம போயிடுறது, எதெல்லாம் மோசமா இருக்கோ அது எல்லாம் சிவபெருமான் பண்றது. ஒரு ஒரு கை நாட்டை விட கேவலமா இருக்கிறமே நம்ம, இல்லையா? சிவபெருமானை தெரியாம இருந்தா பரவாயில்ல, சிவபெருமான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டும் துன்பம் எல்லாம் சிவபெருமான் கொடுக்கிறது, இன்பம் எல்லாம் இன்னொரு சாமி கொடுக்கறதுன்னு சொல்றோமே, இது நியாயமா? எல்லாரும் சைவ சித்தாந்தம் படிக்கணும். இந்த அண்டமானது கற்பனையில் கூட அளவிட முடியாத அளவுக்கு பெரியது என்று விளக்கிய மாணிக்கவாசகர் இந்த அண்டத்தின் தலைவனாகிய சிவபெருமானுடன் இந்த அண்டத்தை ஒப்பிட்டாள். சிவபெருமானோட இப்போ இந்த அண்டம் பெருசு, நாசா கண்டுபிடிக்கல, அது கண்டுபிடிக்கலன்னு எல்லாம் பில்டப் கொடுத்தமே, இவ்வளோ பெரிய அண்டம் எதுக்கு சமம் என்றால் இந்த அண்டங்கள் காற்றில் பறக்கும் தூசிகளை போன்றதுன்னு முதல்ல சொல்றார். இந்த அண்டங்கள் எல்லாம் என்ன? அந்த அண்டங்கள் என்னங்க ஐயா, அண்டா அண்டா அண்டான்றீங்க, எங்களுக்கு அண்டாதான் தெரியுது, அண்டம் தெரிய மாட்டேங்குது. அண்டத்தை நாங்க எங்க போய் பார்க்கறது? இந்த சூரியனும் சந்திரனும் தெரியுது, இது தவிர வேற எதை போய் நாங்க எங்க போய் பார்க்கறது? நீங்களா சும்மா அண்டா அண்டா 100 கோடி 200 கோடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா, உங்க வீட்டு சூரிய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள படுதான்னு பாருங்க. இந்த சூரிய வெளிச்சம் படும்போது சூரிய வெளிச்சத்துல தூசி புள்ளி புள்ளியா பறக்குதான்னு பாருங்க. அந்த தூசிகள் எவ்வளவு தூசி புள்ளி, ஒருவேளை கம்மியா பறந்ததுன்னா நல்லா நீங்க பயன்படுத்துற உங்க பெட்ஷீட்டை நல்லா உதறி விடுங்க, இல்லைன்னா ரூம் அப்படி பெருக்கி விடுங்க. இப்போ இந்த டஸ்ட் இன்னும் வேகமா போய் முன்னாடி இருந்ததை விட சுத்தும். அந்த சுத்துற இடத்துல எவ்வளோ துகள்கள் சுத்திக்கிட்டு இருக்குதோ, வெளிச்சம் எது வரைக்கும் படுதோ அவ்வளோ தூரத்துக்கு தெரியும். அங்க இருந்து ஜன்னல் ஆரம்பத்துல இருந்து இங்க தரையில படுற வரைக்கும் தெரியும். அப்படி இந்த பிரபஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படி தூசிகளை, காத்துல பறக்கிற தூசி போல சிவபெருமானோட கம்பேர் பண்ணும்போது இந்த அண்டங்கள் எல்லாம் இப்படி தூசி மாதிரின்னு சொல்றான். அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆளா? ஒருவேளை அவன் வந்து எனக்கு ரன்னிங் நோஸு, கோல்டு, காஃப், ஃபீவர் கொடுத்தான் அப்படின்னா ஃபீல் ஹாப்பி. கொடுத்தவன் யார்? கொடுத்தது என்னன்னு பார்க்காத, கொடுத்தவன் யாருன்னு பார். நமக்கு அதனால ஒரு கவலையும் பட வேண்டியது. சிவபெருமானின் திருவடியை நினைச்சுக்கிட்டு அவனுடைய பேரை நமச்சிவாய நமச்சிவாய, சிவாய நம சிவாய நம, சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு வேற ஒண்ணுமே இந்த பிறவியில் நமக்கு தேவையில்லை, வேற எதுவும் நம்மை தீண்டாது. சரி, நமக்கு இருக்கும் 1.5 கிலோ மூளையை வைத்துக்கொண்டு சிவபெருமானின் அளவை கற்பனை செய்ய முடியாது. அவர் எவ்வளவு பெரிய அளவா இருப்பாரு. நமக்கு இருக்கிறது 1.5 கிலோ, அதுல வேலை செய்யறது 450 கிராம், அதுல 5% தான் ஃபாஸ்டா வேலை செய்யறது, மற்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். ஹார்ட் டிஸ்க் தான். CPU சொல்றோம்ல, ரேம் 5% தான். இந்த 5% வச்சுக்கிட்டு இந்த பூமியை தவிர உனக்கு கந்தரவக்கோட்டை தவிர வேற எதுவும் தெரியாது. நீ சிவபெருமான் இருக்காரா இல்லையா அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவர் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, உன்னைய ஒரு கொசுவை விட கேவலமா பார்க்கறத விட வேற எப்படி பார்க்க முடியும்? இல்லையா? எதை வச்சு எதை அளக்கிறது? இன்னொரு உதாரணம் சொல்றேன். கடுகை விட பூசணிக்காய் மிக பெரியது. ஆனால் கடுகோட கம்பேர் பண்ணும்போது பூசணிக்காயை வச்சிங்கன்னா பூசணிக்காய் பெருசு. சரி, பூசணிக்காயை கொண்டு போய் இமயமலையில் பக்கத்தில் வச்சா எது பெருசா இருக்கும்? பூசணிக்காய் பெருசா இருக்கும். உதாரணம் உங்களுக்கு பாருங்க, எப்படிலாம் சொல்றேன் பாருங்க. எல்லாமே அடிப்படை உதாரணம் தான், அதுதான் நமக்கு புரியுது, வேற எதுவும் புரிய மாட்டேங்குது. கடுகு, பூசணிக்காய், சாம்பார், சட்னி, இட்லி, ரசம் இப்படி சொன்னதான் நமக்கு சைவ சித்தாந்தம் புரியுது. பூசணிக்காயானது கடுகை விட சிறியதாக தோன்றுகிறது. அதாவது
கடுகை வச்சுட்டு பூசணிக்காயை வைக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சோ, அதுபோல் இந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு இமயமலைக்கு பக்கத்தில், இமயமலையில் வைக்க வேண்டாம், திருவண்ணாமலையில் வைங்க. திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் வச்சுட்டு மலையையும் பூசணிக்காயையும் சேர்த்து பாருங்க. சேர்த்தே பார்க்க முடியாது. இதை கீழே பார்க்கணும், அதை மேலே பார்க்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே முன்னாடி பார்த்தோமே, கடுகு சின்னதாகவும் பூசணிக்காய் பெருசாகும். அது போல இந்த பூசணிக்காய் ஒரு சின்ன கடுகு போல ஆயிடுச்சு அந்த மலைக்கு. அப்படி கடுகை விட பூசணிக்காய் பெரியது. இமயமலையில் ஒப்பிட்டால் இதுவரை பெரியது என்று சொன்ன பூசணிக்காய் கடுகை விட சின்னதா தோன்றி விடுகிறது. யூனிவர்ஸில் இருக்கும் பூமி போன்ற பிளானட்ஸ் காற்றில் பறக்கும் தூசிகளை போன்றது என்றால் நம் சைஸ் என்னவாக இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள வர்ற வெளிச்சத்துல இருக்கிற தூசிகளில் ஒரு தூசு அதுதான் பூமி என்றால் நீங்க அதுல எவ்வளவு பெருசு இருப்பீங்கன்னு பாருங்க. நீங்களும் நான், நீங்கன்னு சொல்லும்போது என்னையும் சொல்லிக்கிறேன்னு அர்த்தம். கைலை துரைசாமி பிரைம் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னா நல்ல எக்ஸாம்பிள்லாம் அவருக்கு சொல்லிக்கிறாரு, மோசமானதை நமக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நான் என்னை சொல்லும் போதெல்லாம் உங்களை சொல்லுகிறேன் என்ற அர்த்தம், உங்களை சொல்லும் போதெல்லாம் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் என்ற அர்த்தம். அதனால நல்லதுக்கெல்லாம் நான், கெட்டதுக்கு நீங்க அப்படி கிடையாது. சரி, ஸோ அது போல சின்னதா தெரியும். இது என்ன தெரியுது? பறக்கும் தூசி போன்றது என்றால் நம் சைஸ் என்னவாக இருக்கும், இந்த சைஸை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ ஆட்டம் போடுறோமே அப்படிங்கிற தெளிவு நமக்கு பிறக்கும். இதைத்தான் நிலாவில் போய் கால் வச்சு பூமியை பார்த்தவர் சொல்லிட்டாரு. இதை பார்த்த உடனே என்னுடைய ஆணவ மலம் என்னை விட்டது, இறைவனுக்கு அருகில் இருப்பதை நான் உணர்ந்தேன்னு செப்பு தகடுல எழுதி கையில் போட்டு கொடுத்துட்றேன். இல்லைன்னா அந்த பசங்க மாற்றி படிச்சிருவாங்க. அங்கேயும் கடவுளை காணவில்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு வரலாற்றில் மாற்றி எழுதிடுவானுங்க. அவன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவன். அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்த பின்னாடி எனக்கு டெஃபினட்டாக 100% கேரண்டியாக கடவுள் இல்லைங்கிறது புரிஞ்சிருச்சுன்னு சொன்னார் அப்படின்னு பாடப்புத்தகத்தை எழுதி பிள்ளைங்களெல்லாம் படிக்க சொல்லிடுவான் சின்ன வயசுலேயே. அப்படி எழுதுறவன் யாரோ அது மாதிரி ஆளுங்களை அந்த பாடப்புத்தகத்துக்கு பொறுப்பாளராக போட்டுருவான். அவன் தான் அப்படி மோசமாக எழுதி தவறான செய்திகளில் கொண்டு போய் உண்மையை மறைச்சிருவான். இப்போ 10 வருஷம் கழிச்சுட்டு இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா, பூமின்னு ஒன்றும் கிடையாது, நிலான்னு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்கிற அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க. ஒருவேளை எவனாவது புத்திசாலியாக ஏதாவது கேள்வி கேட்குறான் அப்படின்னு தெரிஞ்சாக்க கொஞ்சம் கொடுத்து குடிக்க சொல்லிடுவான். சரி, இதை புரிந்து கொள்வதுதான் அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன் மற்றும் அல்டிமேட் விஸ்டம். பேசிக் எஜுகேஷனும் இதுதான். பதி பசு பாசம்ங்கிற 3 தான் அடிப்படை கல்வி. பதி பசு பாசம் அப்படிங்கிறது தான் உயர்ந்த ஞானம், அல்டிமேட் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்வார்கள். அதில் 3 அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பேஸ் அண்ட் டைம், எவ்ரிதிங் இஸ் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம், எவ்ரிதிங் ஹேப்பனிங் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். அது என்ன ஸ்பேஸு? இப்போ இந்த வகுப்பு என்ன நடக்குது? இந்த வகுப்பு இங்கே கந்தர்வக்கோட்டையில் இந்த கிராமத்தில் இருந்து இந்த வகுப்பு நடக்கிறது. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு, இன்னைக்கு என்ன தேதி? 4/10/2024 8:20க்கு நடக்குது. அதுபோல் ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் சொல்லிவிடலாம். இந்த இடத்துல இப்படி நடந்தது. பானிப்பட்டு போர் எங்கே நடந்தது? இந்த இடத்துல இந்த வருஷம் இன்னருக்கு நடந்தது. உப்பு சத்தியாகிரகம் இந்த இடத்துல இன்னாரால இன்னைக்கு நடந்தது. 1ஆம் உலகப் போர் இந்த இடத்துல இன்னாரால நடந்தது. 2ஆம் உலகப் போர் இந்த இடத்துல இன்னார. 3ஆம் உலகப் போர் இதோ வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு 30 நாள்ல வந்துடும். எல்லாம் நல்லா சாப்பிட்ற, யாருக்கு எதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ சாப்பிட்டுக்கங்க. 3ஆவது உலகப் போர் வரப்போகுது. அதனால சொத்து சேர்க்கறதுக்கு பதிலாக நமச்சிவாய் 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 காய் நிற்கும்போது நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய், சாம்பார் வைக்கும்போது நமச்சிவாய் நமச்சிவாய், சாப்பிடும்போது நமச்சிவாய் நமச்சிவாய், தூங்கும்போது நமச்சிவாய் நமச்சிவாய். எத்தனை நமச்சிவாயவை சொல்ல முடியுமோ குண்டு போடுறதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிருங்க. குண்டு எந்த ராத்திரியில் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாட்டுக்கு நாடு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குண்டு தவறி நம்ம மேலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கண்கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி நமக்கு பாதித்த பின்னாடி திருநீர் வச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னால், அட முட்டாள், இத்தனை வருஷமாக கிலோவா திருநீர் உன் வீட்டில் இருந்தது, அப்போ வச்சுக்கல, இப்போ திருநீர் வைக்க கேட்குறியே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து எல்லாம் ஏளனமாக சிரிப்பார்கள். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது.
ஸ்பேஸ் அண்ட் டைம்னா இந்த அண்டத்தின் பருமனில் சைஸில் என்னுடைய சைஸ் எத்தனை சதவீதம்? இப்போ இந்த அண்டத்தில் கைலை துரைசாமியோட இந்த 50 கிலோங்கிறதும் இந்த 1.5 மீட்டர் உயரம் ஒரு 1/2 மீட்டர் அகலம் அப்படிங்கிறதும் எவ்வளோ பெருசுன்னு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. இந்த அண்டம் அப்படிங்கிறத ஒரு ஒரு பேப்பர்ல தான் அண்டம்னு வச்சுக்கோங்க. இதுதான் அண்டம். பாக்ஸ் கட்டம் போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் தான் அண்டம்னு வச்சுக்கோங்க. இந்த அண்டத்தில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இதில் எங்கேயாவது இந்த ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒன்று வச்சுருக்கேன். அந்த புள்ளி தான் பூமி. அந்த பூமிக்குள்ள 2 மடங்கு கடல், 1 மடங்கு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் ஒரு 6ல் 1 3ல் 1 ஏசியா கண்டம், அதுக்குள்ள இந்தியா, அதுக்குள்ள தமிழ்நாடு, அதுக்குள்ள புதுக்கோட்டை மாவட்டம், அதுக்குள்ள கந்தர்கோட்டை தாலுக்கா, அதுக்குள்ள சுந்தம்பட்டிங்கிற கிராமம், அதுக்குள்ளே 300 வீடு இருக்கு. அதுல இது ஒரு வீடு, அந்த வீட்லயே 2 பெட்ரூம் இருக்கு, அதுல இது ஒரு ரூம், அதுக்குள்ள 4-5 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் இவர். ஆட கடவுளை, எப்படி இதுல பாத்துறது? நான் சும்மா அண்டங்கிறது இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறேன். அண்டம் இதை விட பெருசு, நம்ம இருக்கிறது இதை விட சின்னது. ஆக நீங்க இதுல எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கணக்கை நீங்க போட்டு பாருங்க, புள்ளியை வச்சு பாருங்க. பேனாவை எடுங்க, பேப்பரை எடுங்க, இந்த பெரிய ஸ்பேஸ்ல என்னுடைய அளவு எவ்வளவா இருக்கும், ஒரு இப்படி போடலாமா பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் வந்து அண்டம். இப்போ நான் எவ்வளோ பெருசு இருக்கிறேன்னா இவ்வளோ பெருசு இருக்கிறேன், அப்படி ஒரு ரவுண்டு போடலாமான்னு பாருங்க. இதான் உங்க சைஸ். மீதி இருக்கிறது தான் இந்த உலகம். நீ அந்த ரவுண்டா இருக்கிறதா நீங்க. இப்படி போட்டாக்க இப்படி இருக்கிறீங்களா, இல்லை புள்ளி மாதிரி இருக்கிறீங்களா? புள்ளி வைக்கிறதுக்கு கூட அந்த ஸ்பேஸ் இல்லை. இன்னும் சின்ன மைக்ரோ டிப் பென்சில் வச்சு லைட்டாக டச் பண்ணிட்டு எடுக்கும். அது எடுத்தாலே இந்தியா அளவுக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஆட்டம் போடுறோம் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் கோல்டு மெடலு, நான் நம்பர் 1, நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் ஆரம்பித்தேன், நான் தான் நடத்தினேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் பட்டம் கொடுத்தேன், நான் தான் வகுப்பு நடத்தினேன், நான் தான் கோயில் கட்டினேன், நான் தான் கும்பாபிஷேகம் பண்ணேன், நான் தான் ரோடு போட்டு கொடுத்தேன், நான் தான் வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தேன், நான் தான் அன்னதானம் பண்ணுறேன். ஒரு நான்தானுக்கும் 1000 கிலோமீட்டர் சிவபெருமானை விட தள்ளி போய்கிட்டேன். ரிவர்ஸ் கியர். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த அண்டத்தின் எடையில் இந்த மொத்த அண்டத்தையும் ஒரு வெயிட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பூமியை ஒரு வெயிட் போடுறோம். பூமியே தூக்கி ஒரு தராசில் வச்சு இது எவ்வளோ வெயிட்னு பார்க்கணும். அது பார்த்து குறிச்சுக்கணும். ஓகே, 1,00,000 கிலோ இருக்குது அப்படின்னு குறிச்சுக்கணும். உங்களை அந்த தராசில் தூக்கி வச்சு எவ்வளோ வெயிட்னு பார்க்கணும். ஒரு 50 கிலோலேருந்து 80 கிலோக்குள்ளே இருப்போம். இந்த 50 டிவைடட் பை அந்த பூமியோட வெயிட், அதை போட்டால் உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் இருக்கும்? அந்த பூமி வெயிட்டில் ஒரு 90% நம்ம இருப்போமா? என்னதுதான் இதெல்லாம் சொத்தெல்லாம் என்னதுதான், பேர் என்னோடது தான், பதவி என்னோடது தான், பிரசிடென்ட் நான் தான், செக்ரட்டரி நான் தான், நிறுவனர் நான் தான், ஆசிரியர் நான் தான், அட்வைசர் நான் தான், என்னதுதான், இது என்னது, அது என்னது, இது என்னது அப்படின்னா இறைவனை கிட்ட இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் ஆகும் அவர் பக்கத்துல போறது. இந்த 2 வார்த்தை மட்டும் அவருக்கு பிடிக்காது. இந்த 2 வார்த்தை மட்டும் பிடிக்காது. நீங்க எந்த சரித்திரத்தை, திருவிளையாடல் படித்தாலும் சரி, திருவருட்செல்வர் படித்தாலும் சரி, என்ன நீங்க அந்தமான் ரகசியம் படித்தாலும் சரி, நான் எனது என்று யாராவது எங்கேயாவது வாயாலேயோ செயலாலேயோ செஞ்சிருந்தா சிவபெருமான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார், கொலை பண்ணிடுவார். இந்த 2 மட்டும் சொல்லாம வேற அவரையே எதை சொல்லி திட்டுனாலும் சிரிச்சுக்குவார். அது அன்பாக ஏற்றுக்கொள்வார். அவர் மேல கல்லால அடிச்சார் ஒருத்தர், தினந்தோறும் சிவலிங்கத்து மேல கல்லை தூக்கி வீசுறாரு. நாயன்மார்ல ஒருத்தர் ஆயிட்டார், சாக்கிய நாயனார். சிவபெருமானுக்கு போய் பன்றிக்கறியை படைச்சு வாயில வச்சிருந்த தண்ணியை பூன்னு ஊதி விட்டு கால் செருப்போட தலையில, சிவலிங்க தலையில செருப்போட காலத்துக்கு வச்சார். நில்லு கண்ணப்பான்னு சொல்லி கண்ணப்பர் ஆக்கிட்டார். சிவபெருமானுக்கு எதிராக யாகம் பண்ணார் யாரு? மாமனார். நமக்கு ப்ராப்ளம் எங்க இருக்கு? நமக்கு எதிரி யாரு? பாகிஸ்தான் கிடையாது. நமக்கு எதிரி மாமனார், மாமியார், மருமகன். மாமனாரே யாகம் பண்றாரு, மருமகன் அழியிருக்கு. பண்ணது யாகம்.
அதோட உள்பொருள் நான் பெரிய ஆள்னு காமிக்கிறேன் அப்படின்னு. அதனால ஸ்வாஹா பண்ணிட்டேன். அதனால சிவபெருமான்கிட்ட மட்டும் இந்த நான் எனதுங்கிறத மட்டும் பயன்படுத்தாமல் இருங்க. ஒரு 48 நாள் பயன்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். சரி, இந்த சைஸ்லையும் நம்ம சைஸ், பெரிய சைஸில் நம்ம சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த வெயிட்டில் நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதுவும் கால்குலேட்டரே வேலை செய்ய மாட்டேங்குது. 0.0000 தான் காமிக்குது. இந்த அண்டத்தின் வாழ்நாளில் என்னுடைய வாழ்நாள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். இந்த பூமி எவ்வளோ வருஷமாக இருக்குது? ஓகே, பூமி ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு 1,00,000 ஆண்டுகள் இருக்குது. ஓகே, நீ உன்னுடைய வாழ்நாள் எவ்வளோ? நான் 99,999 வருஷம் நான் இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. இந்த பூமியோட வாழ்நாளில் உங்கள் தாத்தா முப்பாட்டன் நாப்பாட்டன் ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கும்போதே நமக்கு தெரியுது நம்ம பாட்டன் போயிட்டான், அவனுடைய அப்பாவும் போயிட்டான், அவனுடைய அப்பாவும் போயிட்டான், அவனுடைய அம்மாவும் போயிட்டான், அந்த அம்மாவோட அம்மாவும் போயாச்சு. அப்படின்றது அதுலேருந்து நமக்கு ராஜராஜனும் போயாச்சு, அக்பர் போயாச்சு, அப்துல்லா போயாச்சு, அசோகர் போயாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் போக போகிறோம்னு அர்த்தம். போக போகிறோன்றது எப்போ போகிறோன்னு நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இன்றோ நாளையோ அடுத்த ஆண்டோ அடுத்த 10 ஆண்டோ நமக்கு தெரியாது. ஆக எதுக்காக நம்ம இந்த ஆட்டத்தை இன்னும் ஆடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டும். இது பேர் தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி போற்றி என்று பேர். இது வரைக்கும் வேகமாக இருக்கிறோம். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப் டைம்ங்கிறது என்ன? மேக்ஸிமம் ஒரு 100 இயர்ஸ் இருப்போமா? ஓகே, 100 இயர்ஸ். இப்போது திருமூலர் எவ்வளோ வருஷம் ஆச்சு? திருமூலர் எழுதின நூலை திருஞான சம்பந்தர் கண்டுபிடிச்சிட்டார். திருஞான சம்பந்தரே 1300 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கு நடுவில் கேப் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ குறைந்தபட்சம் அவரோடது 3000. அவர் செத்த அந்த வருஷமே நூலை போய் திருஞான சம்பந்தர் எடுத்துட்டாருன்னு பார்த்தாலும் 3000 + 1300 4300 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூலர் இந்த திருமந்திரத்தை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இது நமக்கு தெரியுது. 4300 ஆண்டுகள். 4300 ஆண்டுகளில் நம்மளுடைய லைஃப் டைம் எவ்வளோ? அதிகபட்சம் ஆவரேஜாக 60-70 வருஷம். இந்த 70 டிவைடட் பை 4300 போடுங்க, 0.00%. நெக்லிஜிபிள்னு சொல்லுவாங்க, கணக்குலேயே போட முடியாது. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டுறாங்க, அதில் 10 பைசாவுக்கு ஏதோ ஒரு ஊதுபத்தி வாங்கினாங்க. பால செலவில் ஊதுபத்தியோட செலவு எவ்வளோன்னு கேட்டால் 10 பைசாவுக்கு ஊதுபத்தியா? அது 10 கோடி ரூபாய் பாலத்தில். கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், 10 பைசா போடுங்க, டிவைடட் பை 10 கோடி போடுங்க, எவ்வளோ சதவீதம்னு பாருங்கள். கால்குலேட்டரே வேலை செய்யாது, 00ன்னு காமி, இல்லைன்னா எரர்ன்னு காமி. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை என்பது, இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே நம்மளுடைய வெயிட்டுங்கிறது இந்த பூமியோட வெயிட்டிலேயே நம்முடைய இடம், நம்ம ஆக்குபை பண்ணுற இடம், நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டுங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஹைட்டு வெயிட்டில் நம்ம இங்கே 140 கோடி பேர் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க இந்தியாவில் மட்டுமே. சைனாவை சேர்த்தா இன்னொரு 150 கோடி ஆயிடுச்சு. 300 கோடி பேர் இன்னும் மற்ற ஏசியா கண்டத்தில் நம்ம ரஷ்யா சேர்க்கணும், அது இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 கோடி பேர் இந்த ஏசியா கண்டத்திலே இருக்காங்க. 500 கோடி எங்கே இருக்குது? நீ எங்கே இருக்க? 1 டிவைடட் பை 500 கோடி பர்சன்டேஜ் போட்டுப்பார். ஸோ நம்ம அண்டமே ஒரு தூசு மாதிரி பறக்குது என்றால் நம்ம தூசிலும் தூசி நாயினும் கடையேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிந்தனையை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். எத்தனை நாளோ மிகவோர் காலம் இனி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கேள்விக்கும் விஞ்ஞானபூர்வமாகவாது பதில் தெரிந்தாலே நான் என்பது மறைந்து அதுக்கு பதிலாக சிவம் சிவம் என்பது விளங்கும். நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திருவருள் செஞ்சுது, சிவபெருமான் செஞ்சார். திருவருள்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன திருவருள்ங்கிறது ஒரு சாமியோ அப்படின்னு கேட்குறாங்க. அது பேசாமல் சிவபெருமான் செஞ்சாருன்னு சொல்லலாம். விழா யார் நடத்துனது? சிவபெருமான் நடத்தினார். அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நான் நடத்தினேன் அப்படின்னு சொன்னால் விழாவையும் நடத்திட்டு கஷ்டப்பட்டு ஒரு 2 மாதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு மரண தண்டனை வாங்கணும் நம்ம.
ஏன்டா நான் சொன்னேன்னு சொல்லி. அதனால பேசாம அவர் செஞ்சாரு, அவர் செய்யறாரு, அவர் செய்ய சொன்னா செய்யறோம், தூங்க சொன்னா தூங்குறோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பை அவர் கையில ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். தப்பு நடந்தாலும் அவர் பார்த்துக்கிறார். பெரியவன் பார்க்கும், நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ஆட்சியில தவறு நடக்காது. அவரோட ஆட்சியில தவறு நடக்குமா? நம்ம செய்யறதுல தவறு நடக்கலாம், அவர் செய்யறதுல தவறு நடக்காது. நான் நான் எனது எனது அப்படிங்கிறத நாம் விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட போய் யாராவது ஒரு ஒரு சிவகணம் போய் சொல்லும், ஐயா இந்த ஏதோ வேற ஒரு ஊரை எடுத்துக்கலாம், அடிக்கடி இந்த கந்தரகோட்டை கைலாசம் சொல்லி போர் அடிச்சிச்சு. ஓகே, சென்னையில ஒரு ராஜகுமாரின்னு இருக்காங்க, அவங்க வந்து நான் எனதுங்கிறதே கடந்த 48 நாளா சொல்லலை ஐயா அப்படின்னு சொன்னா, அப்படியா? நந்தி போய் அந்த அம்மா கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும். இல்லைன்னா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, கூகுள் மேப் போடு, வண்டியை ரெடி பண்ணு, போய் பார்த்துட்டு வருவோம். அம்மா நீ வா, அருள் செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் சமையல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு கைலாயத்துலேருந்து சென்னைக்கு வந்துடுவார் சாமி. ஏன்னா இந்த 2 வார்த்தையை சொல்லாத ஒரு உயிரினம் இங்கே இருக்குது அப்படின்னாக்க அதை அவர் பார்க்கணுன்னு உடனே ஆசைப்படுவார். வீடு தேடி வருவார். நீங்கள் காட்டில் இருந்தாலும் வருவார். காட்டில் பறிப்பாகும் காட்டில் வேடன் கடலில் பறிப்பாகும். நீங்கள் கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே நான் எனது சொல்லலை அப்படின்னாலும் அங்கே வந்துடுவார். காட்டுக்குள்ளே போய் இருக்கீங்க, அங்கே நான் எனது சொல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த இடத்த தேடி பிடிச்சி வந்துடுவார். ஒரு நாயன்மாருக்கும் அவங்க இருந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு முடியலை. இவ்வளோ சரித்திரங்கள் பெரிய புராணம் வந்த பின்னாடியும் நாயன்மார்கள் அவதாரத்தில் வந்த பின்னாடியும் ஒரு தளத்தை கண்டுபிடிச்சு சிவனை அந்த நாயன்மார் வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சிவபெருமான் எப்படி போயிருப்பார்? அப்போவே போனார். இந்த நான் எனது அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கு நம்ம நேரடியாக ஆளாகி விடலாம். அதனால் காலம் போய்விட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். தீவிரமாக முயன்றால் மீதி இருக்கும் காலமே நமக்கு போதும். இப்போ நிறைய பேர் நேர்முக தேர்வில் சில மாணவிகள்லாம் சொன்னாங்க, ஐயா இந்த இந்த எத்தனையோ ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன், எதையோ நான் சந்திச்சிருக்கிறேன், நல்லது சந்திச்சிருக்கேன், கெட்டது சந்திச்சிருக்கேன், இந்த கையில அறக்கட்டளையில் என்னைக்கு இணைஞ்சனோ என் வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுச்சு. சிவபெருமான் எனக்கு பக்கத்திலேயே இருக்கிறாருங்கிறத இந்த அறக்கட்டளையிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டு முதல்ல ஒன்று மட்டும் இருந்துச்சு, இப்போ ஒரு ஃபைலே வாங்கிட்டேங்கய்யா. அதில் சிவபுராண சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், பஞ்சபுராண சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், திருவாசக சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், இப்போ சைவ சித்தாந்த சுடர் சர்டிஃபிகேட்டும் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறார்கள். மீதி இருக்கும் காலம் நமக்கு போதாது. ஆக இறைவன் திருவடியை நாம் அடைக்கலம் அடைவதற்கு இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவில் இந்த இந்த 6 வரிகளுடன் 6 வரி தவிர மீதி 180 வரியை பார்த்துடலான்னு நினச்சா இந்த அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சிங்கிற மாதிரி அளப்பெரும் விளக்கம் வளப்பெரும் காட்சியாக போயிடுச்சு. 6 வரிகள் தான் நாம் இன்று சிந்தித்திருக்கின்றோம். அண்ட பகுதியின் உண்டை பேரக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின்